காசி இதோ வந்துட்டாத்தா. ஆத்தா மெதுவா, எருமையை தேய்க்கிற மாதிரி இந்த தேய்க்கிற. இதுக்குதான் நானே குளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஆமா கிழிச்ச முதுகுல முக்கூறு அழுக்கு வச்சிருக்க, விட்டா காக்கா குளியல் தான் குளிப்ப. ஆத்தா யாரா பார்த்தா சிரிப்பாங்க. ஆத்தா சிரிச்சா சிரிக்கட்டுமே. இது பாரியா, என் கட்டை வேகிற வரைக்கும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி விடுவேன். அண்ணே, இன்னைக்கு மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு தானா? ஆமா, நாம போலனா தெருக்கு வராதாக்கும். நேத்து போனதுக்கே சட்டி பானைக்கு மண்ணு மிதிக்கிற மாதிரி போட்டு உழப்பி எடுத்துட்டாங்கல்ல. எந்த சாமி புண்ணியமோ உயிரோட திரும்பி வந்துட்டேன். தாங்கிட்டு நிறைய திருடு போச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. ஆமாத்தா, எந்த பய போலயே திட்டம் போட்டு கரண்ட கட் பண்ணிட்டான். அவன் கை காப்பிலாம் சுருட்டிட்டு போயிட்டானுங்க. நமக்கு தான் பிறக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. போன உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சுதான். உள்ளதானே சொல்றேன். நான் பிறக்கும் போதே ஆண்டவன் கண்ணுல பீச புடுங்கி தானே அனுப்பி வச்சான். சும்மா வாய் திறந்தாவே நெஞ்சில நெருப்பள்ளி போடுற மட்டும் பேசுவான். அட ஒரு விளையாட்டுக்கு சொன்னாத்தா. போதும் போதும் உன் விளையாட்டு. கழுதுகுட்டி கோச்சிக்கிட்டியா? இங்க வச்சிருந்த சீப்பங்க. ஐயோ, நான் தான் எடுத்தேன். எதையும் எடுத்த இடத்துலயே வைக்கணும்னு சொல்லிருக்கேன்ல. மறந்துட்டேனே. சாரி. இடத்த மாத்தி வச்சீங்கன்னா என் பாடு திண்டாட்டம் தான். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. பெரிய வெள்ளக்காரி, இதுல இங்கிலீஷ் வேற. என்ன துணி இது? உருப்படியா ஒரு வருஷம் கூட உழைக்க மாட்டேங்குது. துணி உழைக்காதமா, நாம தான் உழைக்கணும். நக்கலா? சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னா? ஐயோ, இருந்தது ஒரே ஒரு நல்ல சட்டை, அதுவும் கிழிஞ்சிருச்சா? கிழிஞ்சது உன் சட்டை இல்ல, என் ரவுக்க. போன வருஷம் திருவிழாவுல நீ வாங்கி கொடுத்தது. எத்தனை இடத்துல ஒட்டு போடுறது? கூட ஒரு ரவுக்க இருந்தா நல்லா இருக்குன்னு. சரி, வாங்கிட்டு வரேன். மறந்துடக்கூடாது. சிவப்பு கலர்னா எனக்கு நல்ல எடுப்பா இருக்கும். பூ போட்டதோ பொட்டு வச்சதோ எப்படி இருந்தாலும் சரி. பூவு பொட்டு சிவப்பு கருப்பு எனக்கு எல்லாமே இருட்டுதானம்மா. எதையும் தொட்டு பார்த்தே துல்லியமா சொல்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. உனக்கா தெரியாது? எப்படி இருக்க? பிரமாதம். கண்ணாடி எடுத்து காட்டட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம். எப்படி, நல்லா இருக்கா? என் கண்ணே பற்றும் போல இருக்க. திஷ்டி சுத்தி போட்டுட்டுமா? பொண்ணு பொண்ணு. என்ன தேவையில்லாம பேசிட்டு போய் வேலையை பரப்போ. இந்தாப்பா காப்பி தண்ணி. என்னத்தா இனிப்பே இல்ல? சக்கரை தீந்து போச்சுப்பா. அரிசி தவசில இருந்து உப்பு புளி மிளகாய் வரைக்கும் அம்புட்டும் வாங்கணும்பா. வாங்கலாத்தா, அந்த மாரியாத்த மட்டும் கண்ணு திறந்துட்டா எல்லாத்தையும் வாங்கி வந்துடுறேன். ஆமா, கிழிச்சிருவாரு. தைலமும் மாத்திரையும் தீந்து போய் 4 நாளாவது. வாய் மழு மழுனுது. ஒரு கீத்து புயலைக்கு வக்கு இல்ல. இவரு கொண்டாந்து இறக்கிடுவாராக்கம். மூஞ்சிய பாரு. குருட்டு முண்டம். இது பொறக்கலன்னு யாரு காட்டுது? என்ன பாவம் பண்ணணும்? கையும் காலம் இழுத்துக்கிடுச்சு. இல்லனா இவன் கைய நம்பி இருப்பனா? என்னைக்கு இந்த குருட்டு பய பிறந்தானோ அன்னைக்கு புடிச்ச சனி இன்னைய வரைக்கும் ஆட்டி படைக்குது. நீ விளங்கவே மாட்டடா. பாய் மூடுங்க. வேலைக்கு போற புள்ளைய கரிச்சு கொட்டிட்டு. ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறாரு. மேலத்தளத்தோட போய் அனுப்பிடி. எச்சிக்கல நாய். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பேசிட்டு போட்ட விடாத்தா. எங்க அப்பு காலையில இருந்து வாயே திறக்கலன்னு பார்த்த. இப்பதான் திருப்தியா இருக்கு. லட்சுமி, அண்ணன் போயிட்டு வரேம்மா. மாரியாத்தா, நீதான் என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும். என்ன பண்ணாத்தா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? காசியா? நம்ம பெரிய ஐயா ஊர்ல இருந்து வர்றாருல. யாரு? ரகுபதி ஐயாவா? எப்ப வராரு? அது தெரியல.
கணக்க பிள்ளை பங்களாவில இருந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி குடுத்துட்டாரு. இப்ப ஆரம்பிச்சாதானே பொழுது சாயறதுக்குள்ள முடிக்க முடியும். ஐயா வந்ததும் மறக்காம தகவல் சொல்லாத்தா. வருஷத்துக்கு ஒரு வேட்டி சட்டை கிடைக்கும். ஏன் கவலைப்படுற? ரகுபதி ஐயா வந்து அந்த ஊருக்கே கொண்டாட்டம். ஏழை பழைகளுக்கு அள்ளி கொடுப்பாரு. ஒன்ன மறப்பாரா? வந்தது நான் சொல்றேன். என்ன சரியாத்தா, அப்ப நான் வரேன். சரி, பத்திரமா போயிட்டு வாயா. பாத்து பாத்து. நான் எங்க பாத்து போறது? காவேரியா, எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். எங்க போய்? ஓ, கோயிலுக்கு போயிருந்தியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பார்வை கிடைக்கணும்னா இல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா? ஓ, ரெண்டுக்கும் சேர்த்தா? அப்போ உனக்கு பேச்சு வரணும் நீ வேண்டிக்கலையா? ஒரு வகையில பார்த்தா அது நல்லதுக்கு தான். உனக்கு பேச்சு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுருவா, அப்புறம் எவனாவது வந்து உனக்கு கொத்திட்டு போயிடுவான் பாரு. கைவிடு. இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி கோச்சிக்கிற? சாடிக்கு ஏத்த மூடி மாதிரி நமக்குள்ள என்ன ஜோடி பொருத்தம் பாத்தியா? யாரு யாரோட சேர்த்து வைக்கணும்னு அவனுக்கு தெரியாதா? என்ன காசி, காவேரி கிட்ட நீ என்ன சொன்ன? ஒரு மாதிரியா இருக்கு. யாரு, காளையனா? ஆமா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அதுக்கு போய் கோச்சிக்கிறான். ஓஹோ, இவன் உடனே உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிறியா? ஓ அப்படியா? என்ன சொல்ற இவ? இவள வேற எவனா கட்டிட்டு போறான்னு நீ சொன்னியா? என்ன இவ ஊமைங்கிறனால தான் என்னைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. இல்லனா யாருக்காவது வாக்கப்பட்டு போயிருக்க மாட்டாளா? ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற? எதுல விளையாட்டுன்னு தெரியலையா? விளையாடுறதுக்கும் என் வேதனை சொல்றதுக்கும் இவளை விட்டா எனக்கு வேற யாருன்னா இருக்கா? என்ன காசி, சௌக்கியமா? அடட மாரியனா, உங்க ஆளுங்களோட கோயிலுக்கு புறப்பட்டீங்க போல இருக்கு. டேங்கப்பா, உனக்கு பார்வை இல்லைன்னு எவன்டா சொன்னா? பார்வை இருக்கிறவங்க அப்படித்தானே சொல்றாங்க. அட சொல்றவன் சொல்லிட்டு போட்டுப்பா விடு. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்த? உனக்கு 8 மணிக்கு தானே பஸ். இப்ப போனா தானே பஸ் பிடிக்க முடியும். மணி 7 ஆயிடுச்சுல்ல. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இலக்கால வெயில் சுள்ளு நெத்தியில் அடிக்குது இல்ல, அதை வச்சுதான் 7:30 மணின்னு சொன்னேன். இது யாருன்னு தெரியுது இல்ல? நம்ம விளையாவதி மகன். நல்லா பாடுவான், பாட்டு எழுதுவான். இது அவன் கட்டிக்கிற போற பொண்ணு. பேரு காவேரி. இவங்க இந்த அழகாபுரி கிராமத்தோட ரோமியோ ஜூலியட் மாதிரி. அழகாபுரம் டிக்கெட்லாம் எந்திரிச்சு வாங்க. அழகாபுரம் இறங்க. ஊர் பேருக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லையா? ஏறு சீக்கிரம் ஏரியா. வண்டி எடுத்துறாதீங்க கோபாலு, கோபாலு வண்டி எடுத்துறாதீங்க. ஆகாச்சு, உன்னை விட்டுட்டு போடுவோமா? ஏறு, பார்த்து மெதுவா. அரசம்பட்டிக்கு 2 டிக்கெட் கொடுங்க. ஏன்பா காசி, ஏன் நீங்க லேட்டு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே, எங்க வீட்டு கோழி மௌன விரதம் கூல, அதான் லேட்டு. ஏமா கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு எடுக்கணுமா? எந்திரி. வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? தம்பி நீ ஏன் சீட்ல உட்காருப்பா. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, யார் சீட்டா இருந்தா என்ன? சீட் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதுக்கு நான் என்ன எம்எல்ஏவா எம்பியா? ஏப்பா காசி, உனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி தரேன் சொல்லியிருந்தேன்ல, வாங்கி வந்திருக்கேன். இந்தா போட்டு பாரு. எப்படி இருக்க? சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க. அடி தூளு. குலகாரம் பட்டிலாம் இறங்கு. வண்டி எங்க போகுது? அடமான கடைக்கு போகுது. போடாத பக்கம். ஏறு 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 ஏறு. இந்த பர்சனாலிட்டி போதும், சினிமால கூட நடிக்கலாம். போருக்கி இதுக்குன்னே அலையறானுங்க. என்னம்மா என்னாச்சு? இந்த ஆள் ரொம்ப நேரமா என்ன ஊத்து ஊத்து பார்த்து சிரிக்கிறான். என்னத்த பாச்சிருச்சான்? நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? புரியாம பேசாதம்மா. அவனுக்கு இப்போ கண்ணு தெரியாது. வயிற்று பழப்புக்காக பாடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு போய் கை நீட்டி அடிச்சிய. என்ன பண்ணுமா நீ? சரி விடு, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அடி தூளுன்னு நெசமாவே அடி தூளு தான். இது வரைக்கும் கண்ணுதான் எனக்கு கோளாறு, இப்ப காதும் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்க கண்ணாடி போட்டிருந்ததுனால எனக்கு தெரியாம போச்சு, மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, கண்ணு இல்லாத எனக்கு எதுக்குமா கண்ணாடி? உன் கையால அடி வாங்கணுங்கிறது என்னோட விதி. மூஞ்சூறு வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, எப்பா பிள்ளையாரப்பா, வழக்கமா எல்லாரும் உனக்கு கொழுக்கட்டையும் சுண்டலும் தான் படைப்பாங்க. இந்த மாதிரி சுட சுட இட்லி வடை சாம்பார் எவனாவது படைச்சிருக்கானா? இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கணும். இல்ல
என்னப்பா சாம்பார் என்னாச்சு? ஏடா எல்லாத்துக்கும் இட்லி வச்சுட்டு சாம்பார் ஊத்தாம உள்ள என்னடா பண்ற அறிவு விடவனே? முதலாளி மரியாதையா பேசுங்க. காலையில இருந்து கடலை சுடலன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஆமாண்டா உன் நடையாளருக்கு மரியாதை ஒண்ணுதான் ஓட்டைய போச்சு. ஏடா வைக்கிற சாம்பார்ல பாதி நடந்தே கொட்டுறியாடா, இலையில ஊத்துற சாம்பார் முடியாது. டேய் இந்த கடைக்கு முதலாளி நானா நீடா? மரியாதை ஊத்தில டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். ஆமா, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் டிஸ்மிஸ் பண்ண போறாராம். ஆனாக்கா இந்த மடம் ஆகாட்டி சண்டை மடம். டேய் எந்த மடமும் கிடைக்காம தான் இங்க வந்து மடக்கிட்டு படுத்துட்டு இருக்க. அரை வயது சாப்பாட்டுக்கு ஆப்பச்சிரு போடா. எது? போட்டா எனக்கா? சாம்பார் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. யோ இருளாண்டி கடை சாம்பார்னா என்ன விளையாட்டா? மத்த கடைகள்ல அவன் சாம்பாரை தொட்டு திங்கவே யோசிக்கிறேன். இங்க அப்படியே டம்ளர் டம்ளரா வாங்கி குடிக்கிறானுங்களே. என்னமோ தெரியல, இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஆஹா எகிருதே. ஐயோ முதலாளி, வாங்க ஒரு நிமிஷம். கண்ணு போச்சுடா. ஒண்ணு இல்ல, சாம்பார்ல பல்லி விழுந்துருச்சு. சாம்பார்ல பல்லு. ஒரு பல்லி இல்ல, ஒரு பல்லி குடும்பத்தோட உள்ள குதிச்சிருச்சு. ஐயோ இதுல என்னது, பம்பு சட்டில இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கு. யோ ஆப்படாத, அரச மட்டல இறங்கி சீக்கிரம். வா 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 வா. என்னங்க? 5 ரூபா எதுக்குங்க பணம்லாம்? சும்மா வச்சுக்கோங்க. ஐயோ நான் பிச்சைக்காரே இல்லைங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஏதோ பாட்டு பாடி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். நீங்களே வச்சுக்கோங்க. காசி பாத்து பாத்து. கோவாலு ஆ. இந்தா, ராசியான கண்ணாடி. வேற யாருக்கும் கொடுத்துறாத, வேணா நீயே போட்டுக்கோ. ஏன்பா நீ அடி வாங்கின அதை கொடுத்தேன், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதப்பா. மனசுல ஒண்ணும் வச்சுக்கல, ஆனா வாங்கின அடி நல்லா வலிக்குதே. சரிதான். மெதுவா போ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்ல, எனக்கு லைசென்ஸ் இல்லடா. ஏய் காசி வேண்டாம் போய் கூட்டு வர. நான் இப்படி நடந்து போறதுக்குள்ள பொழுது சாஞ்சிரும். யாரு சொல்லலையா? வேற யாரும் உங்க கையை பிடிப்பா? வா. ஐயோ சின்ன பிள்ளை வச்சு சொல்ல சொல்ல. ஐயோ அடி சொல்ல. கைய விடு, நானே எப்படியா தட்டு தட்டு மாதிரி வந்துக்கிறேன். மெதுவா மெதுவா. அப்பாடா. என்ன காசி ஆ. நேத்து ஆளையே காணோம். நேத்து மாரியம்மன் கோயில் திருவிழாச்சே, அங்க போயிட்டேன். ஏகப்பட்ட கலெக்ஷனா இருக்குமே. நீங்க வேற கரண்ட் கட் ஆயிடுச்சு. இருட்டுல ஊரு ஜனங்க பூரா என்ன மாதிரி ஆயிட்டானுங்க, ஒரே கலாட்டா. திரும்பி வீடு போய் சேர்றதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சு. பாதிக்கு மேல இவன மாதிரி ஆயிருப்பாங்களே. ஏய் போடா போய் காசிக்கு டீ போட்டு வாடா. இங்க என்ன பார்வை காசி? இந்த வாரம் ராணியில கண்ணதாசன்ல இருந்து கவிதை ஒண்ணு வந்திருக்கு. இது வரைக்கும் சினிமால வராது. உனக்கு படிச்சு காட்டுறதுன்னு எடுத்து வச்சேன். படிங்க படிங்க. படிக்கணுமா? ஆமா, இவருக்கு மனசுல பெரிய மகாகவின்னு நினைப்பு. சேர்ந்தாப்புல 4 வார்த்தை பேச தெரியாது, இவர் படிச்சு கிழிக்க போறாரு. தாமரை பூத்த தடாகத்தில் அந்த முல்லை கொடியை நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே என்று. என்றெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இன்னொரு முறை படிப்பதே நன்று. படிங்க படிங்க. தாமரை பூத்த தடாகத்தில் அந்த முல்லை கொடியை நினைத்து அவன் தவமிருந்து கொண்டிருந்த வேளையில் என் கோமணம் வீசுதே. நிறுத்துங்க நிறுத்துங்க அண்ணா, அங்கதான் பிரச்சனையே. என் கோமணம் வீசுதே இல்லண்ணே, எங்கோ மனம் வீசுதே. அப்படிதான் இருக்கும். நல்லா படிச்சு பாருங்க. ஆமாப்பா, நானே கொஞ்சம் தப்பா பிடிச்சிட்டேன். என்ன பிரிச்சு படிச்சேன் சேர்த்து படிச்சேன்னு கொஞ்ச நேரத்துல நார் அடிச்சிட்டீங்களே. ஏப்பா உனக்கு படி சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இதான் மூளை இல்லாதவன் உங்களை மாதிரி முதலாளி ஆயிடுறான், மூளை இருக்கிறவன் என்ன மாதிரி தொழிலாளியாவே இருக்கான். இது இந்த நாட்டுடைய தலையெழுத்து. வேலை பாரு வச்சுக்கல. மரியாதையா பேசுங்க. என்ன எச்சரிக்கை எடுக்கணும், இன்ஜினியர் கூட முடியும் போட்ட. ஐயோ களக்கூத்தாடிங்க வந்துட்டாங்க போல இருக்கே. இன்னைக்கு என் பொழப்பு அவ்வளவுதான். அட யாரு வந்தா என்னப்பா, உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். இந்த டீயை குடிச்சிட்டு போய் ஆரம்பி. பாசமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, அக்காமாரே, அண்ணன்மாரே, தம்பிமாரே, உங்க எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வயசான அம்மா, வயசுக்கு வந்த தங்கச்சி, காலு கை வழங்காத அப்பா, இவங்க எல்லாருக்கும் கஞ்சி ஊத்துற பெரிய பாரத்தை நான் என் தலையில சுமந்துகிட்டு இருக்கேன். கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு கண்ணை கொடுக்கல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு என் மனசுல இட்டு கட்டி வச்சிருக்க மெட்ட இப்ப நான் உங்களுக்கு பாட போறேன். பாட்டை கேட்டுட்டு உங்களால நான் உதவி செய்யணும்னு நான் தலைவணங்கி கேட்டுக்கிறேன். உதவின்னு சொன்னதுக்காக 5 பைசா 10 பைசா போட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. 100, 500, ஏன் 1 லட்சம் கொடுத்தா கூட வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் திமிர் பிடிச்சவன் இல்ல. பாட்டு ஆரம்பிக்கிறேன். பாட்டுல ஏதாவது குத்தங்குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க. யாரு? கஷ்டப்பட்டு பாடி சம்பாதிச்ச காசு கொடுத்துறேன்.
செய்வ வீட்டுல என்ன பட்டு இதை வச்சுதான் வளர்க்க முடியல இதே முடிவு எப்படின்னா 4 தெருவுல போய் பிச்சைடுறா. போயா போயா. கஷ்டப்பட்டு பாடி சம்பாதிக்கிறான் அந்த காசை உசுர பறிக்கிற பரிசு கொடு. குடுறா காசை. யோவ், இது எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை. உனக்கு தேவையில்லாத தலையிட்ட குடல உருடுவேன். போயா உங்களை கையெடுத்து கும்பிடுறேண்ணா காசு கொடுத்துருங்கண்ணா. அவன் போயிட்டான். என்னன்னா பெருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சு உன்கிட்ட காசு பிடிக்கிறப்போ அவன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துருந்தீங்களே. எவ்வளவு அவனை தட்டி கட்டிங்களா? நீங்க தான் கேட்டீங்கல்ல, அவனை என்ன செய்ய முடிஞ்சது? புள்ளி ஏதாவது கொண்டு வருவான், 60 கஞ்சாவது குடிக்கலான்னு வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. கவலைப்படாத காசு, எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும். வந்துட்டியா? ஓ அதான் பஸ்ல இருந்து இறங்கும் போது விழுந்துட்டேன். கண்ணு தெரியாங்க, ஜாகிரதையா இருக்காண்டாமா. தம்பியா? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறத அப்பப்ப மறந்துடுறேன். என்ன? ஓஹோ, ஏன் சீக்கிரம் வந்துட்டேன்னு கேக்குறியா? அது கலை கூத்தாடிங்க வந்துட்டானுங்க, சந்த கடையில கூட்டமே இல்ல, அதான் பாட்டை பாதியிலே நிறுத்திட்டு வந்துட்டேன். என்ன நீங்க கோயிலுக்கு வரீங்களான்னு கேக்குது. அப்பா, இந்த வயலனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா என் பாடு அதோ கதிதான். நான் கோயிலுக்கு வரலம்மா, உடம்புலாம் ரொம்ப அசதியா இருக்கு. இருட்டுறதுக்குள்ள வைத்தியர் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரையும் தைல வாங்கிட்டு போல, அப்ப நான் ஆஞ்சு விடுவாங்க. ஆத்தா, தோ காசு என்ன வந்துருச்சு. அண்ணே, ரவுக்கத்தனை வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? இல்ல, நீ வாங்கிட்டு வந்திருக்க மாட்ட, எனக்கு தெரியும். அதனாலதான் கோயிலுக்கு போறதுக்கு ரவுக்க வேணும்னு காவேரி கிட்ட கேட்டு இந்த ரவுக்கைய வாங்கிட்டு வந்த. பெத்தவங்க பிறந்தவங்க இருந்தோம், மத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தியா? என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? இந்த வாங்கிட்டு வந்துட்டியா? உன் அண்ணன் சொன்னா சொன்னதுதான். பிடிச்சிருக்கா? பிடிக்காம என் அண்ணன் செலக்ஷன் ஆச்சு. என்னப்பா உன் தங்கச்சி இந்த குதி குதிக்கிறா? அத்தா, இது பாத்தியா? இப்ப சந்தோஷமா? அப்பாடா, காலையில இருந்து அண்ணன் துணி வாங்கிட்டு வருமா என்ன படாத பாடு படுத்திட்டாப்பா. அண்ணே, சீக்கிரம் குளிச்சிட்டு வா, கோயிலுக்கு போலாம். நான் வரலம்மா, எனக்கு காலு கையெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு. நீ காவேரி கூட்டு போயிட்டு வா. சரிண்ணே, நான் போயிட்டு வரட்டுமா? அம்மாடி, ஊர் கெட்டு கிடக்குது, போன வந்தேன், சீக்கிரமா வா. சரியாதா? லட்சுமி, அப்படியே அந்த ரவுக்கு துணிய காவேரி ஆத்தாக்கரை தைக்க கொடுத்துரு. சரிண்ணே. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறாப்பா. அவளுக்கு ரவுக்கு துணி கிடைச்ச சந்தோஷம் கழுது குட்டி. ஐயா, உன்னை நம்பிதான் உல வச்சிருக்கேன், எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கல. கையில கிடைச்சதுல ரவுக்கு துணி, தைலம், மாத்திரை தான் வாங்க முடிஞ்சு தாத்தா. மத்த சாமான் வாங்க காசு இல்ல. என்னையாது அடிபட்டு இருக்கு? அது கால் தடிக்கு விழுந்துட்டா அத்தா. ஜாக்கிரதையா போக கூடாது ஐயா, வேற எங்காச்சும் அடிபட்டு இருக்கா? ஐயோ, ஒண்ணு இல்ல அத்தா, ஏன் இப்படி பதற? குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போடு. சரிப்பா. அடியே, புயல எங்க? கேக்குறேன்ல, புயல எங்க? புயல வாங்க அவங்கிட்ட காசு இல்ல. அந்த கண்ணு தெரியாத கபோதி பைய என்கிட்ட விளையாடுறானா? எந்திரிச்சு வர முடியாதுன்னு தைரியமா? நாடி தளர்ந்து போச்சு நினைச்சிட்டானா? வகுந்து அப்பன் கருமாதிக்கு என்ன வாங்கி வந்திருக்கா? என்ன? ஐயோ, உடைச்சிட்டீங்களே அப்பு. அப்படிதான்டா உடைப்பேன். என்னடா பண்ணுவ? கொன்னுடுவியா? வாடா, வா. கடனை உடனே வாங்கி
இது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த தெரியுமா அப்போ? எதுக்காக கடை வாங்கணும்னு சொல்லு. வாங்கிட்டு வந்த தைல பாட்டு தூக்கி போட்டு உடைச்சானே அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன நடந்துச்சு? எதுவும் சொல்லிருக்க மாட்டானே. அண்ணே வாய மூடுறா. எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிட்டு வாய திறந்து பேசினா எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன நடந்தது தெரியுமா? அண்ணா விடுன வேண்டாம். சும்மாறா. கூட பிறந்தா மட்டும் போதுமா? ஏமா அவனுக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈவ இருக்க வேணாம். கொண்டத்தை நிவத்தை கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சம்பாதிக்கிறான். அந்த காசை உசுர பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு போறாமா. அந்த கருமத்தை கூட நான் சலிச்சுக்குவேன். ஆனா நட்ட நடு தெருவுல 4 பேருக்கு மத்தியில நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாமா. யாரு சேவலையா? ஆமா மூத்தவன் தான். ஊரையே ஆட்டி படைச்சிருந்த சண்டியர் வளையாபதியோட வாரிசாச்சே. அப்ப மேல காப்பாத்துறாரு போல் இருக்கு. இத பாரு உன் புருஷனையும் அவர் கைய கால வெட்டி மூளையில போட்டாங்க. இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவனை கண்ண துண்டமா வெட்டி நடு ரோட்ல போட்டுருவாங்க. சொல்லி வை. அண்ணே விடுங்க அண்ணே. சும்மாறா. இன்னைக்கு தான் நடக்குது. இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்குமா. ஆனா இவன் தான் வீட்டுக்கு தெரிய வேணா நீ வாய அடைச்சிட்டுக்கான். இந்த காலத்துல கை கால் நல்லா இருக்கிற பசங்களை பெத்த தாய் தகப்பனை கட்டுக்கிறது இல்ல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துறான். ஆனா இந்த ஆடு மாடு மேல காட்ட இறக்கத்தையாவது அவன் மேல காட்டக்கூடாதா? என்ன குடும்பமோ. ஐயா என்ன பெத்த ஐயா. ஐயா காசு. வாவ், கண்ணு குளிர்ச்சியா பச்சை பசேல்னு இவ்வளவு அழகான கிராமத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நான் எங்க ஊரை பத்தி சொல்லும் போது நீங்க யாரும் நம்பல. நல்லா பாருங்க. Really, it's very beautiful. Thank you. எண்ணி பாத்துங்க ஐயா. ஒழுங்கா வெளுத்து கொண்டாந்துருக்கியா இல்ல அழுக்கு போலன்னு அடிச்சு கிழிச்சிட்டியா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேயா. வெல்கம் வெல்கம் வெல்கம். அழகாபுரி கிராமத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா. என்ன பொண்ணாத்தா எப்படி இருக்க? ஊர்ல என்ன விசேஷம்? ஐயா ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? இதை விட என்ன விசேஷம்? எங்க எல்லாருக்கும் நீங்க தானே தெய்வம். ஐயா இவங்க எல்லாம் இவர் மிஸ்டர் தினேஷ். ஒரே புள்ள, செல்ல புள்ள. அவருடைய வைஃப். வணக்கம்மா. இவங்க நம்ம ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. 2 பேரும் இங்க தான் தங்க போறாங்க. ரொம்ப சந்தோஷம். இவர் பேரு கணபதி, என்னோட கணக்கு புள்ள. இது பொண்ணாத்தா. வணக்கம்மா. அவன் சந்திரன், இவன் காளை. இவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க மாதிரி. ஐயா எப்போ வருவீங்க நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை உங்க எல்லாரும் வந்து பாக்குறதா வழக்கம். வராம இருப்பனா கணக்கு புள்ள. வண்டியில சூட்கேஸ் இருக்கு, உள்ள கொண்டு வாங்க. உள்ள போலாமா? வாங்க. டேய் சந்திரா, சாமான்லாம் உள்ள வைடா. சரிங்கய்யா. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கே நீங்க தான் ராஜான்னு சொல்லுங்க. ராஜாவா? கடவுள் மாதிரின்னு சொன்னாங்களே, நீங்க கேட்கலையா? பொதுவாவே கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. அவங்க கிட்ட நான் அன்பா பழகுறேன், அவங்க எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். Very nice house. டெல்லி மாதிரி பெரிய சிட்டில இந்த டைப் வீடுங்களை பார்க்கவே முடியாது. ஃபேனே போட தேவையில்லை. இந்த கிராமம் ஃபுல்லா கடவுள் ஏசி பண்ணி வச்சிருக்காரு. ஜன்னலை திறந்தா போறோம், சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். நீங்க 2 பேரும் மேல செட்டில் ஆகுங்க, பிளசண்டா இருக்கும். ஓகே, நாங்க உடனே குடிச்சு ரெடி ஆகுறோம். ஆமா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வா. யோ கணக்கு புள்ள. ஐயா என்னய்யா ஒரே ஒட்டடையும் தூசிமா இருக்கு? முனியம்மா கூட்டு க்ளீன் பண்ண சொல்லியா? முனியம்மா வரலீங்க. என்ன? அவளுக்கு ஆஸ்மா தொந்தரவு. என்னய்யா பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் சொன்னேன்னு சொல்லி முதல்ல முனியம்மா வர சொல்லு. சரிங்கய்யா. ஆட போங்கயா. காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களா காரை கொடுக்குறேன் பங்களா கொடுக்குறேன் சொல்லி பொண்ணை கொடுக்க அவன் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கட்டு மஸ்தான ஆம்பளைக்கு என்னையா செஞ்சீங்க? சீசனத்தையா 4 ஈய பார்த்தோம். 20,000 ரூபாய் பணம் சொல்லி இவளை என் தலையில கட்டி வச்சுங்க. பேசினபடி பணத்தை பைசல் பண்ணீங்களா? கேட்டா பேங்க்ல லோன் போட்டிருக்கு, பணம் வந்து தரேன்னு சொன்னீங்க. அதுலயும் 10,000 ரூபாய் பாக்கி. மச்சானு கண்ணு தெரியாதனால பேங்க்ல சீக்கிரமா பணம் கொடுத்துறாங்க நம்பி தானே இவளை கூட்டி போய் குடும்பம் நடத்தினேன். டைமும் முடிஞ்சு போச்சு, வருஷமும் ஒன்னாயி போச்சு. பேசுறவன கைக்கு வந்து சேரலையே. நான் மாமு வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்கேன். நிறையா அதான் வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு. இடையில நான் என்னத்த சொல்றது? இந்த வீட்டுல என் பழுப்பு நாயை விட கேவலம். அவன் தொண்டை தண்ணி வந்து பாடி சம்பாதிக்கிற காசுலதான் நாங்க ஏதோ வயிற்று பழப்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி திடுதுப்புட வந்து கேட்டா எப்படி மாப்பிள்ள? அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. 10,000 தான் கூட்டி போறேன். இல்ல நீங்களே கட்டி எழுங்க. இவளை வச்சுட்டு வெட்டி நான் சோறு போட்டுட்டு இருக்கேன். மச்சான், இந்த லோனுக்காக எத்தனை தடவை அந்த ஆபீசர் வீட்டு வாசப்படி ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. வாக்கப்பட்டு போன வாழை வெட்டியா இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசட்டும்பா. வக்குதான் இல்ல அப்புறம்
என்ன மானரோஷம் வேண்டி கிடக்கு? ஐயா 10,000 ரூபாய்க்கு 4 பேர் முன்னாடி நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுறியே, உனக்கு என்ன நல்லா இருக்கா? பேச வேண்டி, இதுக்கு மேலேயும் பேச வேண்டி. 10,000 ரூபாய் இருந்தா வா, இல்லாட்டி வீட்டு வாசப்படியா மிதிக்காத. நான் போறேன். மச்சான் என்ன மச்சான் போகாதே மச்சான். நாங்க வச்சுக்கிட்ட வஞ்சம் பண்றோம். பொறுத்துட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துற மச்சான். காசி கவலையே படாத, லோன் கிடைச்ச மாதிரி தான். ரகுபதி ஐயா டெல்லியில இருந்து வந்துட்டாரு. என்ன ரகுபதி ஐயா வந்துட்டாரா? அவரு மட்டும் இல்ல, யாரோ டெல்லி மந்திரியா அவரோட மகனும் மருமகளும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் வேலைக்கு உங்க அம்மாவை கூட்டு போற கணக்குல வந்திருக்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பங்களாவில விலை வசந்த ஜாமான் எல்லாம் நிறைய இருக்கு. நம்பிக்கையான ஆள் வேணும் தான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். சரி நான் வந்துடுறேங்க. ஐயா ரகுபதி ஐயா சொன்னா பணம் கிடைச்சிரும்ல? எதே கிடைச்சிருமாவா? ஐயா போன இடத்து ஒரு சுத்தினாருன்னா 10,000 10 லட்சத்தையும் வீசிட மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஆள் அவரு? மாரியாத்தா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹலோ, யார் வேணுகோபாலா? நான் எக்ஸ்எம்பி ரகுபதி பேசுறேன். அழகாபுரி கிராமத்துல இருந்து காசின்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டு தராம என்னாச்சு? யோ நான்சென்ஸ். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதயா, தெரியாதவங்கிட்ட சொல்லு. கோடிக்கணக்கான பணத்தை அரசியல்வாதிகளுக்கும் தொழிலே பண்ணாத தொழிலதிபருக்கும் என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்து கொடுக்குறீங்களே. பாவம் ஏதோ கண்ணு தெரியாதவன் ஒரு 10,000 ரூபாய் கேட்கறான். அதை உங்களால கொடுக்க முடியலையா? உங்க அப்பா விட்டு சொத்தா? கவர்மெண்ட் பணம் தானே, கொடுக்க வேண்டியதானயா? யோ நிறுத்து. சம்திங் ஏதோ எதிர்பார்க்கறியா? நான் தரேன். அவ்வளவு யோகியமானவனா இருந்தா முதல்ல அந்த லோனை சாங்ஷன் பண்ணு. காசி 10,000 ரூபாய். ரைட் ஐயா, பேங்க் மேனேஜரிவா இந்த வாங்க வாங்குனீங்க? ஆமா, அந்த சோம்பேறியே தான். போதுமா? ஐயோ, அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தாங்குமே. சாவர வரைக்கும் தாங்கும். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்கய்யா. நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டியதானே, அதைத்தான் செஞ்சேன். ஐயா நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க. பாப்பா யார் இது? சென்ட் வாசனை தூள் கிளப்புது. டெல்லியில இருந்து வந்திருக்க தினேஷோட வைஃப். பேர் ராதிகா. இவன் பேர் காசி, நம்ம முனியம்மாவோட பையன். அவன் கண்ணு தெரியாது, ஆனா படு புத்திசாலி. இவனே பாட்டு கட்டி மெட்டும் போட்டு சுதி சுத்தமா பாடுவானுங்க. அப்படியா? எதை பத்தி எல்லாம் பாடுவீங்க? சாமிய பத்தி பாடுவேன், இந்த பூமிய பத்தி பாடுவேன், பூக்களை பத்தி பாடுவேன், அப்புறம் இந்த மலை, அருவி, ஆறு. என்னால நம்பவே முடியல. கண் பார்வை தெரியாம எப்படி இதெல்லாம்? அவனுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாத ஒழிய மனசுக்கு எல்லாம் தெரியும். எதையுமே தொட்டு பார்த்து நல்லா புரிஞ்சுக்குவான். குழந்தையா இருக்கும்போது ஆத்தா தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த பத்திரிகையில வர்ற நியூஸ் கதை கட்டுரையெல்லாம் நான் தான் இவனுக்கு வாட்ச் காட்டுவேன். காசி ஒரு பாட்டு எடுத்து விடு. இப்ப வேணாண்ண, மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம கைவசம் இருக்கிறதுலாம் பழைய சரக்கு. புதுசா ரெடி பண்ணிட்டு நான் இன்னொரு நாள் பாடி காட்டுறேன். வரப்படுறேங்க ஐயா. சரி. காசி, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வர போறாங்க அமெரிக்காவில இருந்து. அவங்க என் ஃப்ரெண்டோட வைஃப் தான். அவங்க வந்த உடனே சொல்றேன், நீ போய் பாரு. என்ன தெருவிலே கண்ணு தெரியாதனால எனக்கு பார்வையே கிடைக்காதுன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சொல்றவங்க சொல்லட்டும், நீ போய் பாருப்பா. சரிங்கய்யா. இருளாண்டி, லோன் கிடைக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே எனக்கு தெரியப்படுத்து. ஆடுங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேங்கய்யா. பாத்து கூட்டிட்டு போப்பா. பி காசி, அப்பா பேர் வளையாபதி, ஊர் அழகாபுரி. கரெக்ட் தானே? சரிதாங்க. வேணும்னு உங்களை இழுத்து அடிக்கல. அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் பார்க்காம நாங்க பாட்டு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு பின்னால பிரச்சனைன்னு வந்தா எங்க பென்ஷனை கூட கட் பண்ணுவாங்க. ரகுபதி சார் மாதிரி பட்டு மெத்தையில படுத்துக்கிட்டு தங்க தாம்பாளத்துல சாப்பிடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. ஐயா, உங்களை தொந்தரவு கொடுக்கறமேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆமாங்கய்யா, அவருக்கு கண்ணு தாங்க இல்ல. ரொம்ப நல்ல மனுஷங்க. ஏன் மச்சான்றதுக்காக சொல்லலங்க, நீங்க தெய்வம் மாதிரி. இந்த லோனை எப்படியா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், எனக்கு நிம்மதி. உங்களுக்கு நிம்மதிதான், ஏன் பாடு திண்டாட்டம் ஆயிடுமே. அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிட்டா அங்க எங்கன்னு பந்தாடுவாங்க. சட்டத்திட்டங்களை மீறினா கவர்மெண்ட் எங்களை குறைஞ்சிரும். உரலுக்கும் உலக்கைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் எங்க பொழப்பு. அதனாலதான் நான் பள்ளிக்கூடமே போகலீங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையை கொண்டா. அட, இன்னும் கொஞ்ச நேரம் வாச்சிக்கலாம்ல. நாங்க வந்தோன்னு நிறுத்திட்டியா? ஏம்பா, பணம் கிடைச்சதா? கிடைச்சதாத்தா. ஏமா, ரகுபதி எவ்வளவு பெரிய ஆளு. அவர் மனசு வச்சா நடக்காத காரியம் உண்டா? இதெல்லாம் சுண்டக்காவரம்மா. இருந்தாலும் அந்த மேனேஜர் ரொம்ப தெனாவுட்டு. பணத்தை கொடுக்குறோம் என்னென்ன பேசிட்டான் தெரியுமா? நான் சும்மா இருப்பேனா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதுல ஒண்ணுக்கு அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான். ஒரே கபால பெட்டி திறந்து பணத்தை எண்ணி கொடுத்துட்டா. மச்சான் உள்ளத உள்ளபடியே சொல்லுதுலனே. ஆமாமா. அம்மா, உன் மருமக மட்டும் வரலினா நாங்க பேங்க்ல பணமே வாங்கிட முடியாது. பர்றதேசி.
அட உன்னை சொல்லிடா பேங்க் மேனேஜர் சொன்ன பரதேசி. அப்படியா? சட்டு புட்டு செட்டில் பண்ண முடியும். ஆகட்டும் ஆகட்டும் மச்சான். அவன் எடுக்க வேணாமா பரதேசி உஞ்சப்ப. அத்தா இந்த பணத்தை உன் கையிலேயே மச்சாங்க கொடு. மாப்பிள்ள மொத்த பணமும் இப்பவே வேணுமா? ஐயோ இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. போட்டதெல்லாம் இறங்கி போச்சுப்பா. அத்தா இது நம்ம வள்ளிக்கு சேர வேண்டிய பணம் தானே, நல்ல மனசோட எல்லாத்தையும் கொடுத்துரு. மலையேறி போனாலும் மச்சினம் தேவை வேணுன்றது இதுக்குதான். யோசிக்காம கொடுத்த மச்சான். மச்சான் இனிமேலா தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்க. கையில காசை கொடுத்துட்டு நெஞ்சில கல்ல தூக்கி போட்டு மச்சான். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் ஒரு தங்கச்சிக்காக. பேசுற மாப்பிள உடைச்சு போட்ட உத்தர மாதிரி நான் ஒருத்தங்க இருக்கிறேன், மறந்துடாதீங்க. நோ, யாரை மறந்தாலும் என் மனைவியை பெற்ற மாம்சை மறக்க மாட்டேன். அப்போ ஒரு 100 ரூபாய் வெட்டுறது. எங்கடா சத்தத்தையே காணணும் பார்த்தேன். ஆரம்பிச்ச பாத்தியா? ஏன் மாம்சுக்கு இல்லாததா? இது மாம்ஸ்க்கு, இது அத்தைஸ்க்கு. என்னவா பெரிய கொடை வள்ளல். இப்படிதான் எப்போ எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. நீ காசியோட தங்கச்சி தானே? ஆமாங்க. காசி எங்க? சந்தை கடைக்கு போயிருக்கு. காசி கிட்ட கண்டக்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். அவரை இன்னைக்கே பார்க்கணும். அதை எப்படி தெரியப்படுத்துறது? நான் போய் சொல்லிடுறேன். கணக்கு புள்ள கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன். அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா போறோம். சரிங்க. யாருங்க அந்த பொண்ணு? நம்ம முனியமா இருக்கல்ல, அவருடைய பொண்ணு. அன்னைக்கு ஒரு பிளைண்ட் வந்திருந்தாரு. அவனோட தங்கச்சி தான் அவ. ஆமா, அந்த பொண்ணு யாரு? எனக்கே தெரியல. அந்த பொண்ணு யாரு? காவேரி, என் சிநேகிதி. அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்து வீடு. ஓஹோ, அடடே, நம்ம வேலையோட ஊமை பொண்ணா? அதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. ஆனா துரு துருன்னு இருக்கா. அவங்க அப்பா லாரியில மரம் ஏத்திட்டு இருக்கும் போது கயிறு அருந்து மரம் எல்லாம் மேல விழுந்து அந்த இடத்துலயே செத்துட்டார். Oh my god, how sad. என்ன பண்றது, எல்லாம் விதி. ரகுபதி சாருக்கு இந்த ஊர்ல தெரியாதவங்களே இல்ல போல் இருக்கு. ஒவ்வொருத்தரோட சரித்திரத்தையும் கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஊர்ல இருக்க ஆளுங்க மட்டும் இல்ல, ஓடிட்டு இருக்க ஆத்தோட ஆழம் கூட நல்லா தெரியும். அதான் ரகுபதி. அமெரிக்கால இருந்து கண்ணு டாக்டர் வந்திருக்காராம். அண்ணனை போய் பார்க்க சொல்றாங்க. அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா நீ கொடுத்து வச்சவ. அதுக்கப்புறம் டம் 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 டம். Hello, Aravind Hospital. Please hold on. ஐயோ ஐயோ ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. கண் டெஸ்டுக்காக நான் மருந்து போட்டுறேன். கொஞ்ச நேரம் எரிச்சலா இருக்கும். அட பாவிகளா, கண்ணு தெரியலனா சரி பண்றது ஆஸ்பத்திரிக்கே வருவோம். நீ இருந்த கண்ணு இருட்டாக்கி விட்டியாமா? ஏமா பெருமா கோயில தீர்த்த ஊத்துற மாதிரி ஊத்து. நீ என்ன கருமா அது? மருந்துங்க. ஐயோ ஏமா, ஊத்துறதுக்கு முன்னாடி பேஷண்ட் யாரு கூட வந்து வேற தெரிஞ்சிட்டு ஊத்துறது இல்லையா? அப்போ நீங்க பேஷண்ட் இல்லையா? தெரிஞ்சது போ. ஏமா எம்பி லெட்டர் கொடுத்தாரு, ஒரு லெட்டர் டாக்டர் கொண்டு போய் கொடுத்தீங்களா? அந்த பேஷண்ட் காசியோட வந்து நான். அப்படியா? உள்ள அவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க. காசி, வரும்போது நான் உன்னை கூட்டு வந்தேன், போகும்போது முந்தையில தான் நான் வீடு போய் சேரணும் போல் இருக்கு. அம்மா ஐயா அம்மா. இந்த பேஷண்ட் ரூம் கூட்டு வாங்க. எஸ் டாக்டர். பாப்பா, எனக்கு பார்வை கிடைச்சிரும்ல? டாக்டர் சொல்லுவாங்க. உட்காருங்க. உங்களுக்கு எக்ஸ்எம்பி ரகுபதி சார் எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாமே அவர்தாம்மா. அவர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. ஏமா, காசிக்கு கண்பார்வை கிடைச்சிரும்ல? நிச்சயமா. ஆப்டிக் நர்வ்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்படின்னா ஐயா, அவங்க ஏதோ பாடத்துல படிச்சது சொல்றாங்க. அதுக்காட்டி நீ டாக்டர் ஆக போறியா? நம்மளுக்கு கண்ணு கிடைச்சா போதாதா? அம்மா, தம்பி கொஞ்சம் ஆர்வ கோளாருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இவர் கண்ணுல இருக்க நரம்புகள்ல எந்த குறையும் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா, ஐ மீன் வேறொருத்தர் கண்ணை எடுத்து இவருக்கு வச்சா பார்வை நிச்சயமா கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவல, உனக்கு விடிவு காலம் பிறந்துச்சுப்பா. ஆத்தா, தோ காசி என்ன வந்துருச்சு. லட்சுமி. அண்ணே, டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணுல நரம்பெல்லாம் நல்லா இருக்கான், கண்ணை மாத்தி வச்சா பார்வை கிடைச்சிருன்னு டாக்டர் சொன்னாங்க. மாரியாத்தா, நீ சொல்றது நெசமாய்யா? சத்தியமா அத்தா, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. அது சரி, கண்ணுக்கு எங்கேயா போறது? இந்த குருட்டு பையில ஏண்டி பெத்தேன்னு அப்புவனை திட்டும் போது, ஆத்தா மாரியாத்தா, என் குழந்தைக்கு பார்வை கொடு, என் உசுர வேணா தருவேன்னு சொல்வியே. உன் உசுர வேண்டாம் ஆத்தா, எனக்காக ஒரு கண்ணு மட்டும் தருவியா? இப்ப பார்வை வந்து என்னத்துல கிழிக்க போறா? கவுண்டர் உத்தியம் பார்க்க போறீங்களோ? பரதேசி பரதேசி. நீ
நீ என்னதான் பாடினாலும் சரி உனக்கு கண்ணு தெரியும் தெரிஞ்சா ஒரு பய கூட 10 பைசா போட மாட்டான். அப்புறம் இப்ப கிடைக்கிற சோத்துலயும் மண்ணுதான். நான் ஏதாவது கூலி வேலையா செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்போ. அட்ரஸ் அக்கனா இங்க 2 கண்ணு உள்ளவன வேலைக்கு ததிகினத்தம் போடுறான். இவர் ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு சம்பாரிச்சு குமிச்சு வளர்க்கும். இந்த விளக்கண்ணைய வேலைக்கு வான்னு எவன் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறான்? இவர் பெரிய சங்கீத கலாநிதி. இவர் பாட்டு கேட்டு வாரி எரிச்சிட்டு போறத நினைப்பு. ஏதோ குருட்டு பயலாச்சுன்னு பரிதாபப்பட்டு காசு போட்டு போறாங்க. இப்ப அதுலயும் மண்ணு உழ போகுது. இந்த தரித்திரம் முடிச்ச பயலுக்கு கண்ணு ஒரு கேடு. வழங்காத பயன். நம்ம அப்பு தானே, என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். என் கண்ணை உனக்கு தரேன்னு. அரவே பாசம் பொங்கி வழியுதோ? நீ மூக்கு மூலியமா இருக்கும் போத ஒரு பயலும் சீந்த மாட்டாங்கறான். இந்த லட்சணத்துல ஒரு கண்ணை குடுத்துட்டனா உன்னை ஊறுகா மாதிரி உப்ப போட்டு குலுக்கி வச்சுக்க வேண்டியதா. என்ன பத்தி கவலை இல்ல, என்ன ஆனாலும் சரி அண்ணனுக்கு பார்வை கிடைச்சா போதும். ஏண்டே என்னையே எடுத்து பேசுறியா நீ? நான் அப்படிதான் பேசுவேன். எச்சக்கல்ல ஒட்ட கோழிக்குமே பொழுது விடியாதா. உனக்கு பார்வை வந்தா குடிக்கிற ஒருவேளை கஞ்சிக்க வழி இல்லாம போயிடும். இத்தனை நாள் கண்ணு இல்லாம தானே கடனா இருக்கட்டும். பரதேசி பார்வை வந்து கீழிக்க போறான். வீட்டுல என்ன விழுந்திருக்கு? மூஞ்சில மூச்சம் பாரு. இன்னைக்கு விளங்கின மாதிரி தான். போ பொடிவில்ல மூஞ்சி முகரையும் பாரு. மூதேவி வந்துட்டான். இதோ இன்னொருத்தி பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு போய் என்கிட்ட விடியா மூஞ்சிக்கிறோம். யாரு? அண்ணனா? என்ன காலங்காத்தால அண்ணனை தேடி வந்திருக்க? என்ன இது? சரி வா. அண்ணனுக்கு மனசு சரியில்லை, அதான் வா. என்ன நான் மட்டும் போவா? இதுக்கா விடிஞ்ச விடியாம ஓடி வந்த? அப்படின்னா லெட்டர் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாமே. சரி கோச்சிக்காத. அண்ணே என்ன தனியா இருக்க விடுமா? இப்ப என் கண்ணு மட்டும் இல்ல, மனசும் இருந்து கிடக்குது. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுட்டு இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காவேரி உனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கா. லெட்டரா? படிக்கட்டுமா? இந்த உலகத்துல என்ன பார்க்கணும்னு ஒரு உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பார்வை கிடைச்சா ஒரு கண்ணு இல்லாதவளா இருந்தாலும் என்னை கண்டிப்பா ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்க்க எனக்கு ஒரு கண்ணு போதும். நீங்க என்ன பார்க்க என்னோட ஒரு கண்ணை தரேன். காவேரி வந்திருக்காளா? இதோ பக்கத்துல தான் நிக்கிறா. எங்க? நான் கூட்டிட்டு வரேன். காவேரி, காவேரி நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கியா? அது சரி. எத்தனை வாட்டி இப்படி திருப்பி போட்டு பார்க்க போற? கிழிஞ்சிட போது பா டேப்பு. உண்மையை சொன்னா என் மனசே கண்ட்ரோல் விட்டு போச்சு. ஹார்ட் பீட் எகிறது. ஹார்ட் பீட்டே எகிறதா? டேங்க அப்பா, ரெண்டுல இது? ரெண்டும் தான். அட பாவி, பயங்கரமான ஆளுப்பானி. கிராமத்து பொண்ணுங்கன்னு அழகுன்னு சொல்லுவாங்களே, இப்ப புரிஞ்சுதா? முதல்ல இத குடி, கொஞ்சம் கூல் ஆகட்டும். எங்க கூல் ஆகுறது? ராத்திரில தூக்கமே இல்ல. இந்த பொண்ணுங்களை பார்த்ததுல இருந்து 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி என் பாடி ஹீட் ஆயிடுச்சு. சுத்தம். தாமரை மலர் போன்ற வசீகரமும் ரோஜா இதழ்களின் மென்மையும் கலந்த புத்தம் புது கிராமத்து பூக்களை கண்டால் மனம் கொதிக்காமல் என்ன செய்யும்?
இவர்கள் சாதாரண மொட்டுக்கள் அல்ல, ஜாதி மல்லிகை மொட்டுக்கள். என்ன எகத்தாளமா சிரிக்கிற? இப்பதான் இந்த தெய்வத்தோட சுயரூபம் என்னன்னு புரியுது. புரிஞ்சதுல? இப்ப சொல்லு, அந்த ஜாதி மல்லிகை மாலைய கோத்து உன் மார்ல அடினான்னு ஆசைப்படுறல? ஆசைப்பட்டா இந்த ரகுபதி உன் ஆசையை நிறைவேற்றி வைப்பான். உண்மையாவா? சத்தியமா. பட் ஒன் திங், உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிச்சு கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பல கோடி. இந்த ஜாதி மல்லியோட ஒர்த் அதுக்கும் மேல. கொஞ்சம் ரிஸ்க் தான், கண்டிப்பா வேணும்னா கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு என்ன ரிஸ்க்? இந்த ஊரே உங்களை தெய்வமா மதிக்குது. நீங்க ஊன்னு சொன்ன போது ஓடி வந்துட மாட்டாங்க? வருவாங்க, இல்ல வர வைப்பேன். ஆனா என்னுடைய ப்ராஜெக்ட் நீ முடிச்சு கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஐயா, எல்லா வேலையும் முடிச்சிட்டங்க. போயிட்டு வா. காசி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னா. என்ன? காவேரி அவனுக்கு ஒரு கண்ணை குடுக்கறேன்னு சொல்லிருக்கா. கண்ணு குடுக்கறேன்னு சொன்னாடா? வேற ஒரு கண்ணு வச்சா பார்வை கிடைச்சிரும் டாக்டர்மா சொல்லிருக்காங்கல்ல ஐயா. காவேரின்னா அந்த ஊமை போட்டு தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணுட்ட எல்லா விஷயம் பேசிட்டீங்கல்ல? ஆபரேஷன் ஏதாவது பிரச்சனை பண்ண போறா? எல்லா விஷயம் பேசிட்டேங்க ஐயா. அவளால பேச முடியாத ஒழிய காது நல்லா கேக்குங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. காசிக்காக அவ உசுர கூட கொடுப்பா ஐயா. சரி சரி, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம். அப்ப நான் புறப்படுறேங்க ஐயா. சரி. அந்த காவேரி யாரும் தெரியுமா? என் கனவு கண்ணி, ஜாதி மல்லிகையில ஒண்ணு. கண்ணு எடுத்து அவ முகத்தை அசிங்கம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க. என் ப்ராஜெக்ட் ஓகே பண்ற சொன்னல, கரெக்ட் பண்ணிடுறேன். எப்படி? இத புடி. முடியுமா? இப்பதான் டாக்டருக்கு போன் பண்ணேன். கண்ணு கொடுக்குற பொண்ணோட போட்டோ வேணுமா? போட்டோ எடுக்கணும்னா பட்டணத்துக்கு போகணும். கையில பணம் இல்ல. அதானே, கவலை விடு. தினேஷ் கிட்ட நல்ல கேமரா இருக்கு. அந்த பொண்ணு இங்க அனுப்பி வை. இங்கே வச்சு போட்டோ எடுத்துருவோம். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவோங்க ஐயா. நான் போய் அனுப்பி வைக்கிறேங்க. சீக்கிரம் போட்டோ எடுத்தாதான் ஆபரேஷன் நடக்கும். உடனே அனுப்பி வை. சரிங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு வீடு தெரியுமில்ல? நம்ம லட்சுமிக்கு இந்த வீடு தெரியுங்க ஐயா. அவளை கூட துணைக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் வரேங்க ஐயா. என்னாச்சு? ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நீ கொடுத்து வச்சவன்டா. நல்லா இருக்கு. பாத்தியா, உன் அழக பார்த்து மைனாவுக்கு பொறாம. ரகுபதி ஐயா கிட்ட சொல்லி நம்ம 2 பேரும் ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்குவோம். அத்த, நாங்க போயிட்டு வரோம். போனமா வந்தமான்னு இருக்கணும். போட்டோ எடுத்தது அங்க எங்கன்னு சுத்திட்டு தெரியாம நேரா வீடு வந்து சேரணும். சரித்த. இது இல்லாம சரிப்பட்டு வராதுல்ல? அந்த பொண்ணு விஷயத்துல இதுதான் சேஃப்டி. ஆமா, அவங்க வரதுக்கு முன்னாடி வெளியே போன ராதிகா வந்துட்டா? வந்தா என்ன தலையை எடுத்துருவா. அவளை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். குட். அந்த பொண்ணுங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசாம நடந்துக்கணும். ஓகே? வணக்கம். என்ன வெளியே வந்துட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க. உள்ள வந்தா தான் போட்டோ எடுக்க முடியும். வாங்க. உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, நாங்க நிக்கிறோம். இது உங்க வீடு மாதிரி. அட உட்காருங்கம்மா. மிஸ்டர் தினேஷ் கூட என்கிட்ட கேட்டார், காசியோட ஆபரேஷன் விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க, அவர் என்ன உங்களுக்கு சொந்தக்காரரான்னு. அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் காசி மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. காசியோட ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. வேண்டான்னு சொன்னா எப்படி? போட்டோ எடுக்கும் போது முகம் பளிச்சுன்னு இருந்தாதான் போட்டோ அழகா இருக்கும். இந்தாங்க குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கிக்கங்க. போட்டோ எடுக்கணும்ல, குடிங்க. நல்ல ஜூஸ் தாமா, வாங்கி குடிங்க. முதலாளி, காசி கண்ணுக்கு வெளி பண்ண மாதிரி அந்த அமெரிக்க டாக்டர்கிட்ட சொல்லி என் காலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா நல்லா இருக்கும். டாக்டர்கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியது உன் காலை இல்லடா, உன் நாக்க. என்னையா சிரிப்பெல்லாம் பலமா இருக்கு? கண்ணு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா? யாரு? பொன்னாட்டாளா? ஆமா, லட்சுமியும் காவேரியும் போட்டா பிடிக்க துள்ளி குதிச்சுல போய்கிட்டு இருக்காங்க. எங்க? ரகுபதி ஐயா வீட்டுக்கு. கண்ணு குடுக்கறவங்க போட்டா வேணும்னு ஐயா சொன்னாராம, உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அந்த பிள்ளைக்கு? நீ யோகக்காரன்பா. உனக்குன்னே அவ பிறந்திருக்கா. கண்ணு கொடுக்க போறமேன்னு எந்த பயமும் இல்ல அவளுக்கு. அவ காசி மேல உயிரையே வச்சிருக்கா. கண்ணை கொடுக்கறதுக்கு எதுக்கு பயப்பட போறா? இர்லாண்டி என்ன? என்ன காசி? நான் ரகுபதி ஐயா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா. நான் பாரு உன்னை பாத்து போயிட்டு வாங்குறேன்.
என்னாச்சு? பணம் கொடுத்து அந்த பொண்ணு முகத்துல வீசி எரிஞ்சிட்டா. She is behaving totally indifferent. Don't worry, I will solve it. இங்கேயும் பிரச்சனைன்னு என் டாடிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒரு ஈ காக்கா கூட தெரியாது. நீ செய்ய போற உதவி விட நான் உனக்கு செஞ்சிருக்கிறது ரொம்ப பெருசு. அதை மட்டும் மறந்துடாத. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ப்ராமிஸ். வெயிட். போட்டோ எடுத்தாச்சு போல இருக்கு. எல்லாம் தினேஷ் சொன்னான். என்னாச்சு? ஏன் அழற? பையன் ஏதாவது தப்பா நடந்துட்டானா? நான் இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. தினேஷ் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டுட்டான். உன்னை பார்த்தா யாருக்குதான் ஆசை வராது. வயசு கோளாறு, ஏதோ தப்பு பண்ணிட்டான். அதை நீ மறந்துடணும். பெருசா பிரச்சனை பண்ணி வெளியில யாருக்கா தெரிஞ்சது, உன்னை உங்க அம்மாவை தம்பியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். நல்லா யோசிச்சு பாரு. நீ போயிட்டினா அப்புறம் காசியோட கண் ஆபரேஷன் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. காசிக்கு கண் பார்வை கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும்ல, அதுக்கு நான் பொறுப்பு. ரகுபதி ஐயா, ரகுபதி. யாரு? ராதிகா அம்மாவா? ஆமா, நான் தான். எப்படி கமகமன் சென்ட் வாசன் அடிக்குதுல்ல, நீங்களா தான் இருக்க முடியும். இல்ல லட்சுமியும் காவேரியும் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு பொன்னாத்தா சொல்லிச்சு. அதான் அவங்க இங்கதான் உள்ளதான் இருக்காங்க. காவேரி, காசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். காவேரி உனக்காக என்ன வேணும்னு தியாகம் செய்ய தயாரா இருக்கா இல்ல காவேரி? காவேரி இங்கதான் இருக்காளா? இதோ பக்கத்துல தான் இருக்கா. உனக்கு அவ கண்ணு கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷப்படுறா தெரியுமா? காவேரி, போட்டோ எடுத்தாச்சுல்ல? ஐயா, எனக்கு ஒரு போட்டோ வேணும் ஐயா. பார்வை கிடைச்சதும் பாக்கலாம் இல்ல? நிச்சயமா நிச்சயமா. லக்ஷ்மி எங்க? உள்ளதான் இருக்கா. இந்த வர சொல்றேன். லக்ஷ்மி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சது எனக்கு தெரியும். நீ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணாச்சே. சரி, உங்க அண்ணன் கூப்பிடுறான், வா. வந்துட்டியா லட்சுமி? ஐயா, நான் இங்கதான் இருக்கேன். அப்ப நாங்க புறப்படுறோங்க ஐயா. சரி காசி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு ஆபரேஷன் செய்து முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஐயா செய்யற உதவிக்கு நாங்க காலம்புறா உங்க காலடியில கிடக்கணும். என்ன காசி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அப்போ வரங்க ஐயா. சரி காசி, வாங்க போலாம். அறிவு இருக்கமா உனக்கு? ஆம்பளை இல்லாத வீட்டுல 2 சடங்கான பொண்ணுங்களை வச்சிருக்கே, எப்படி இந்த பையனை உள்ள சேர்க்கலாம்? கொஞ்சமாவது யோசிச்சா நீ? கூலி வேலை செய்யறவனா இருந்தாலும் என் பிள்ளைய கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னா, இப்படி வயிற்றுப்பிட்டு கைய விரிப்பான்னு நினைக்கவே இல்லை. அவனை நம்பி மோசம் போயிட்டா. நீங்க தான் என் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லணும். ஆமா, இப்ப இது என்ன பிரயோஜனம்? முதல்ல யோசிச்சிருக்கணும். ஐயா, அவர் எனக்கு கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அதை நம்பித்தான். அந்த பொண்ணு சொன்னது உண்மையா? இல்லையா, நான் எந்த தப்பும் பண்ணலீங்க. ஐயா, மரியாதையா உண்மை சொல்ல. ஐயா, கொண்டு போட்டுருவேன். ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. ஏதோ புத்தி கெட்டு போய் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நடப்பீங்களா? கூட பிறக்கலனாலும் ஆம்பளைங்களை பார்த்தா அண்ணன் தம்பியா நினைக்கணும், பொம்பளைங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி நினைக்கணும். அவன் தானா மனுஷன், புரிஞ்சுதா? இனிமே இந்த பொண்ணுக்கு நடந்த கதி யாருக்குமே நடக்க கூடாது. நம்ம பிறந்த இந்த மண்ணில எந்த ஒரு பொண்ணு கண் கலங்க கூடாது. அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஏய், மரியாதை உடனே அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டு. சரிங்க ஐயா. வெரி குட். என்னமா மாப்பிள்ள சம்மதிச்சிட்டான், சந்தோஷம் தானே? எங்க மான மரியாதையை காப்பாத்திட்டீங்க. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி.
மாதிரியா? அரே, சந்தோஷமா போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. 4 லட்டு கொடுங்க. அண்ணே, அட நீயே எடுத்து கொடுப்பா. முதலாளி வெளியில போயிருக்காருல்ல, அதான் நான் டீ போட்டிருக்கேன். இதான லட்டு? ஆமா. 8 ரூபா கொடுமா. இந்த 10 ரூபா நோட்ல ஏகப்பட்ட கிழிசல் இருக்கேம்மா. இந்த வேற நோட்டு கொடு. இருக்கிறதானே கொடுக்க முடியும், அச்சடிக்க சொல்றியா? என்னப்பா காசு, என்ன அந்த பொம்பளை தயாரா பண்ணிருக்க? இந்த ரூபா நோட் செல்லுமா பாருங்க. ஐயா என்னமா இது, ரொம்ப மோசமா இருக்க. சரி வாங்கி போடுப்பா. இப்ப வர நோட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. கண்ணு தெரியலன்னா பேரு, இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. காசிக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம எல்லாத்தையும் விட விவரமானவன். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. காசி, இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கு சொல்லுவாங்களா? உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. மீனாட்சி. ஒரு 24 25 இருக்கும்ண்ணே. கரெக்டா சொன்னா பாத்தியா? குரலை வச்சு அடிச்சான். ஹாப்பியா போ. முதலாளி வர்றாருப்பா. பார்த்து நடந்து வரக்கூடாது. நான் பார்த்துதாமா வர்றேன். தப்பு என் கால் மேலதான். ஒரு கால் சரியில்லாத சாக்கா வச்சுட்டு போற வர பொம்பளை மேல அடிச்சிட்டியா? இது சரியில்லை. இந்த காலுக்கு ஆப்பு வைக்க போறாங்க பாரு. சொல்லலையா அண்ணே? அந்த பரதேசி தான். ஓவரா பேசுறீங்க. சரி விட்டப்பா, முதலாளி தானே. ஆமா, எங்க போயிட்டு வர? பசியா இருந்தது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமேன்னு அம்சவல்லி கடைக்கு போய் சாப்பிட்டு வர்றேன். வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க. என்னுடைய ஆப்போசிட் பாரு அம்சவல்லி, அவ கடையில் போய் சாப்பிட்டு வரியா? பாக்குற வேணா நினைப்பா. காசி ஒழுங்கா இருக்கு சொல்லு, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணி போடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்களே. அப்படியாவது எனக்கு ஒரு விடிவு காலம் வரட்டும். போய் வேலை பாரு. விடியா முடிஞ்சு போடா போடா. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணுல அவன் என் கால் உழுக வந்தான், நான் தான் வேண்டாம் போடான்ட்டேன். புரியுது புரியுது. புரிஞ்சிருச்சா? காசி, நம்ம சோலை பண்ணுங்க கல்யாணம் முடிவாயிடுச்சு தெரியுமா? அப்ப அந்த மல்லிகாவை கழட்டி விட்டானா? அந்த பொண்ணு. உனக்கு இதை பத்தி தெரியாதா? விஷயம் ரகுபதியா காது வரைக்கும் போய் அவர் சோலையப்பனை கூப்பிட்டு கண்ணவன கத்திட்டாருல, பயந்து போய் அவன் மல்லிகாவை கட்டிக்க ஒத்துக்கிட்டான். அவரு அடிக்கடி டெல்லின்னு போயிடாருப்பா. அவர் மட்டும் இங்கே இருந்தாருன்னா ஊருக்குள்ள ஒரு தப்பு நடக்குமா? அவரு தெய்வமாச்சே. ஏழை சனங்க மேல ரொம்ப பிரியா வச்சிருக்காருண்ணே. எனக்கு கண் பார்வை கிடைக்கணும்னு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருல்ல. எனக்கு பார்வை வந்ததும் முதல்ல அவரை போய் பார்த்து அவர் காலில் விழுந்து கும்பிடணும். உனக்கு கண் பார்வை வந்த உடனே முதல் யார பாப்ப? இது என்ன கேள்வி? முத பார்க்கும்போது அழகான அம்சமான ஒரு முகத்தை தான் பார்க்கணும். இந்த ஊர்ல அதுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? கண் பார்வை கிடைச்சா முத உன்ன பார்த்தானா காசிக்கு பழையபடி கண்ணு கூடாயிரும்டா. காசி, நீ என்னத்தானே பாப்ப? அதுக்கு காசி இப்படியே இருந்துடலாம். எதுக்கு திண்டக்கர் மந்திரத்துக்கு ஆபரேஷன்? எல்லாரையும் பார்க்கணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. இருந்தாலும் கண்ணு கொடுக்கறவளதான் நான் முதல்ல பார்க்கணும். அப்படி போடு. முத உன் ஜூலியட் தான் பாப்பங்கிற. அது உண்மையிலிருந்து ஒருத்தங்கிறது தான் நான் அப்படி கேட்டேன். அண்ணே, பொண்ணுங்க குளிச்சு தலைவாரி பூ முடிச்சு பொட்டு வச்சு அலங்காரமா நடந்து வந்து நின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல? நீ வேற. நம்ம ஊர் பொண்ணுங்க மாச கணக்கானாலும் குளிக்க மாட்டாளுங்க. தலையில ஈரும் பேனும் எடுத்து மாளாதுப்பா. இங்க பாரு, நான் பார்த்ததுனால சொல்றேன், வீணா கனவு காணாத. அவ பொதுவா பொண்ணுகளை பத்தி பேசிட்டுக்க. நீ எதுக்கு உன் குடும்ப ரகசியத்தை அவுத்து விட்டுருக்க? வார்ப்பா, நீ திருவிழாவை கண்ணால பாக்க போற. அது இவனுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பாரு, காவிரி உனக்குன்னு கடவுள் எழுதி வச்சிட்டான். கண்ணு மட்டும் தெரியிட்டேன், ஒரே ஆட்டமும் மாட்டமும் தான். ஆமாண்ணே, அவளை முத பார்த்த உடனே பாடுறதுக்காக ஒரு பாட்டு கூட கட்டி வச்சிருக்கேன். அப்படியா? போடியா போடியா போடியா. நிலவரத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணுங்க யாருகிட்டயும் மூச்சு விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முன்னெச்சரிக்கையா ஒரு செட்டப் பண்ணிருக்கேன். உங்க செட்டப் இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களை இன்னொரு தடவை தரிசனம் பண்றதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன். பயங்கரமான பார்ட்டி பண்ணி ருசிகண்டா போன. இருந்தாலும் உன்னால எனக்கு காரியம் ஆக வேண்டியிருக்கே, ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து போன். ஹலோ. ஆமா. ஓ டாடியா? நான் தான் தினேஷ். ஃபைன். அது அப்புறமா பேசுறேன். இங்க பக்கத்துல தான் இருக்காரு. இதோ கொடுக்குறேன். ஹலோ பாஸ்கர்ஜி, ரகுபதி சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஹியர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நல்ல வேலைக்கு சாப்பிட்டு சந்தோஷமா ஹாப்பியா குண்டாதான் இருக்காரு. அங்க பிரச்சனை என்னாச்சு? என்ன சார் நீங்க ஒரு நாள் என்ன, ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் என்ன, எத்தனை நாள் ஆனாலும் தினேஷ் என் கூடவே இருக்கட்டும். அங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நான் தினேஷ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, உடம்பு பாத்துங்க. டோன்ட் வரி. தினேஷ் கிட்ட பேசணுமா? ஓகே, தேங்க்யூ. பாத்தியா, பேசுனது கேட்டல. உங்க அப்பாக்குமே நம்பிக்கையே இல்லப்பா. அதனால நல்ல புள்ளையா லட்சணமா என்னுடைய ப்ராஜெக்ட நீட்டா முடிச்சு கொடு. இல்ல கதை கந்தலாயிடும். திரும்ப ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்ல. எங்க மறந்துட போறியோ ஞாபகப்படுத்தினேன். ஐயாவை பாக்குறதுக்கு செவல வந்திருக்கான். வர சொல். சரிங்க. நான் சொன்னல, அவன் தான் வந்திருக்கான். லட்சுமியோட மூத்த அண்ணன். இவனை நம்ம கையில போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஐயா, நீங்க வர சொன்னதை கணக்கு புள்ள சொன்னாரு. உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? கணக்கு புள்ளையால எல்லாத்தையும் கவனிக்க முடியல. நீ கூட ஒத்தாசையா இருந்து வேலையெல்லாம் கவனிச்சுக்க. ஆமா, காசி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் தட்டி படிச்சுக்கிறியாம? ஏன்னா உனக்கு வெக்கமா இல்ல? பணம் வேணும்னா என்ன கேட்க வேண்டியதுடா.
சரி சரி, உங்க அப்பாக்கு எப்படி இருக்கு? ஒரு காலம் கையும் இப்ப பரவாயில்ல, அதனால அவர் பண்ற இம்சை தாங்க முடியலங்க. உன் ஆத்தாளுக்கு உடம்பு முடியல, 3 நாளா வேலைக்கு வரல. டாக்டரை பார்க்க சொல்லு. ஒழுங்கா போய் வீடு சேரணும், தண்ணி அடிச்சு தீத்துறாத. சரிங்க. உன் ஆத்தா வேலைக்கு வராம இங்க ஒரு வேலையும் நடக்கல. உன் தங்கச்சி சும்மா தானே இருக்க, அனுப்பி வைக்க வேண்டியதானே? வர சொல்றியா? அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. சரி. என்ன ஒரு பெக்கு போடுறியா? ஐயா மரியாதை மனசு இருந்தா போறாதாடா. சோடா ஊத்து. ஐயா சோடா வேணாங்க. மை காட், இப்படி ராவா குடிச்சா லிவர் கெட்டு போயிடும். ஐயா சோடா ஊத்துனா சப்புன்னு இருக்கும், மப்பு ஏறாதுங்க. இந்த பாட்டிக்கெல்லாம் லிவரே இருக்காது. சரி சரி, நீ போய் லட்சுமி வர சொல்லு. சரிங்க. எப்படி? நான் கோடு தான் போட்டேன், நீங்க ரோடே போட்டுட்டீங்க. அதுதான் ரகுபதி. லட்சுமி போனாலே வா. லட்சுமி இந்தா 300 ரூபாய் நான் எடுத்துட்டேன். வீட்டுல 1008 செலவுக்கு குடியா? எனக்கு அதுக்கு மேல செலவு இருக்குது. கொடுராசா, ஏதாவது பேசுன இதையும் நான் பிடிங்கிப்பேன். செவல பெத்தல பாக்க வாங்கணும், ஒரு 10 ரூபா கூடுறா. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாம வெட்டியா படுத்து கிடக்குற. இதுல வெத்தலை பாக்க ஒரு கேடா உனக்கு? இதோ மகாராணி வந்துட்டா. எங்கடி போய் நேரம்? ஆடு மேய்க்க போயிருந்தேன். ஒரு அவசரத்துக்கு தானே ஆள் கிடைக்க மாட்டியா நீ? அம்மாடி, ஐயாவோட பங்களாக்கு போய் கொஞ்சம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு வந்துருமா? முடியாது, நான் போக மாட்டேன். ஏன் போனா மகாராணி கீழே இறங்கிடுமோ? எனக்கு முடியலன்னு தானே உன்னை போக சொல்றேன். என்னால முடியாதுன்னா முடியாது. என்ன இவள ஏமா அழுற? லட்சுமி என்னாச்சு? அண்ணா அடிச்சிருச்சு. ஐயோ, என்ன தங்கச்சி அடிக்கிற? அடிக்கிறதா? கொலையே பண்ணணும்டா அவள. 4 காசு கிடைக்கும்னு பார்த்தா ரொம்ப தான் கிடைக்கு பண்றா. என்ன கொன்னாலும் சரி, அந்த பங்களாக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். போனா உன்னை அப்படியே பிடிச்சு முழுகிடுவாங்களா? அந்த மனுஷன் வேலையை கூப்பிட்டா போறதுக்கு 1000 பேர் தயாரா இருக்காங்க. எவனோ திட்டு போற காசை நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறான் நல்ல மனுஷன். அடம் பிடிக்கிற அடம். என்னம்மா இது? ஆட்டாளுக்கு முடியல, நீ போக கூடாதா? என்னால முடியல. சரி, முடியலன்னா நீ போ. நீ தான் அவளை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குற. நீலி கண்ணீர் வடிக்கிறா பரவா. கழுது குட்டி அழாதடா. லட்சுமி, லட்சுமி நில்ல. என்கிட்ட பேச மாட்டியா? என் மேல கோவமா? நீங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. உங்க முன்னால நாங்கெல்லாம் யாரு? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க? நீங்க ஒரு பொண்ணு தானே. கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோம். எங்களை ஏன் இப்படி? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் தினேஷோட வைஃப் இல்ல. நம்ப முடியல, ஆனா அதான் உண்மை. தினேஷ் இங்க எத்தனை நாள் இருக்கானோ அது வரைக்கும் நான் கூடவே இருக்கணும். அதுக்காக 25,000 ரூபாய் அப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல தான் நான் வந்திருக்கேன். அப்படின்னா கால் கேர்ள். இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கு ரொம்ப நாகரிகமா இருக்குல்ல. பணத்துக்காக உடம்ப வைக்கிறவங்களுக்கு தமிழ்ல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நானும் உன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவதான். ஒருத்தனை நம்பி ஏமாந்து என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. அதெல்லாம் நினைச்சா வேண்டாம், விடு. டெல்லியில ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன்னு வீட்டுல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. உடம்ப பாத்துக்கோ, வேலைக்கு கரெக்டா சாப்பிடுன்னு அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி லெட்டர் வரும். வருஷத்துல ஒரு தடவை லீவுங்கிற பேர்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். என்ன பார்த்த உடனே அம்மா, தம்பி, தங்கச்சிங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போதுதான் எனக்கு உயிரோட இருக்கணும்னே தோணும். ஃபாரின் சாரி, சென்ட், கையில கேமரான்னு சுத்திட்டு இருக்கிற என் மனசுல இப்படி ஒரு வேதனை இருக்கும்னு நீ நினைக்கல. அழாத. நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துற மாதிரி
உங்க அண்ணனுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்காக நீ உன்னைய காணிக்க கொடுத்தத நினைச்சுக்க. நான் வரேன். நிறுத்து, நிறுத்துடி. ஏடி உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா நானும் உனக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் போக்கே சரியில்லை. என்ன? யாரு சரியில்லை? காவேரிதான். காவேரியா? ஆமா ஆமா, அவதான். வேற யாரு? என்னாச்சு அவளுக்கு? என்னன்னு யாரு கண்டா? கொஞ்ச நாளாவே இருந்தா இருந்த இடம், படுத்தா படுத்த இடம். எங்க இருக்கா? தோ தைய மிஷின்ல உட்கார்ந்து இருக்கா. ரொம்ப நேரமா வெறும் மிஷினையே போட்டு மிதிச்சிட்டு கிடக்குறா. என்ன ஏதுன்னு நீயே கேளு. காவேரி, என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லையா? அப்படியே ராத்திரி பூரா உட்காந்து அழுதுட்டு இருந்த. அது ஆபரேஷனுக்கு நாள் நெருங்கிருச்சுல, கண்ணை கொடுக்க போறமேனு பயம் வந்திருக்கோம். அதெல்லாம் இல்லையா? உங்களுக்காக உயிரே கொடுக்குமா? அப்புறம் ஏமா அழுகுற? என்னன்னு சொன்னாதானே புரியும். அதுவும் நம்ம டீ கடை தாத்தா வராரு. என்னது தாத்தாவா? என்ன டேய், தமிழ்ல அண்ணன் தம்பி மாமா மச்சான் எத்தனை வார்த்தை இருக்கு, அதெல்லாம் சொல்லாம தாத்தான்னு சொல்லி என்னோட இமேஜை கெடுக்கலான்னு பாக்குறியா? பாட்டாவா ராஸ்கல். என்ன உன்னை தேடிட்டு நான் உங்க வீட்டுக்கு போனா இந்நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்கியா? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியா வீட்டுல செட்டில் ஆயிட்டியா? போங்க அண்ணே. ஆமா, இந்நேரத்துக்கு என்ன தேடி ஏதாவது விசேஷமா? விசேஷம் இல்லாம இந்த புரோக்கர் பையில கூப்பிட்டு ராத்திரியில காடு மேடெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். எல்லாம் கல்யாண பிரச்சனை தான். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல ஆபரேஷன் முடியட்டும், அப்புறம் என் கண்ணு காசி 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 24 மணி நேரம் நீ உன் பிரச்சனையே குறியா இருக்கியா? நான் உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசுறேன்ப்பா. பையன் யாரு? ஊரு புளியம்பட்டி. பையன் வாத்து. வாத்தா? வாத்து மேய்க்கிறான்ப்பா. பையன் விவரமானவன். ஏற்கனவே லட்சுமியை பாத்துருப்பான் போல் இருக்கு. ஆமாங்க. ரொம்ப புடிச்சு போச்சுக்கிறான். ஏப்பா, நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீ என்ன வெங்காயத்தை கோழி மாதிரி உட்கார்ந்து இருக்க? இல்லன்னு எங்க குடும்ப நிலைமை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த நகை நட்டு பண்ட பாத்திரம் இதெல்லாம். காசி, நீ ஏன் அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? அவன் எதையே எதிர்பார்க்கல, பொண்ணை கொடுத்தா போதும் நினைக்கிறான். என்ன வலிச்சமே? அண்ணன் சொல்றதும் சரிதான். வயசு பொண்ணுகளை எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தங்கையில புடிச்சு கொடுக்கறோமோ அவ்வளவு நல்லது. அவங்கள வர சொல்லி சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிருங்க. இதைத்தாப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? அப்பனா பெரியவங்க மனசுபடியே நடக்கட்டுண்ணே. ஊர் ஊரா அலைஞ்சி நாள் முழுக்க பாடியாவது என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்திடுறேன். அந்த மாரியாத்தா துணையா இருப்பா. காசி, அப்ப நாளைக்கே அவங்கள வர சொல்லிடுறேன். ஏமா இங்கிட்டு நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. காப்பி தண்ணி கொண்டாந்து கொடு. வரும்போது நல்ல துணி மாத்திக்கிட்டு வா. அந்த வெத்தலை பாக்கு தட்டை எங்க இருக்கு? வந்துட்டேயா. எனக்கு 9 வயசு இருக்கும்போது அப்பா டிபி வந்து செத்து போயிட்டாரு. உடனே படிப்பை நிறுத்திட்டு வேலையில இறங்கிட்டேன். அக்கால கட்டி கொடுத்தாச்சு. இப்ப ஆத்தாளும் நானும் மட்டும்தான். இருக்கிற 5 சென்ட் மண்ணுல சின்னதா கூரை வீடு கட்டியிருக்கேன். பூச்சி வேலை பாக்கி இருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் முடிக்கணும். அது சரி, வீடு வாசம் இருந்தா மட்டும் போதுமா? பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா தானே குடும்பத்தை பொறுப்பா பாத்துப்பா. இவன் ஆத்தாளுக்கும் அதான் ஆசை. உடம்புக்கு முடியல, சிரமமா இருக்கும்னு தான் கூட்டிட்டு வரல. இப்படியே வச்சு அப்பா. உட்காரு உட்காரு. என்ன வேலை பாக்குற? வாத்து மேய்க்கிறேன். வாத்தா? வாத்து மேய்க்கிறவனுங்க ஊருக்கு ஒரு கூத்திய வச்சுப்பானுங்களே. நீ எப்படி? எங்க பையன் அப்படிப்பட்டவன் இல்ல, சொக்க தங்கம். தங்கமோ தகரமோ சீதனமா 10 காசு கூட வேணாம் சொல்றான்னா அங்கதான் நம்ம யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சீர்சனத்துக்கு ஆசைப்படாதவங்களும் இன்னும் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. ஐப்பசி 12ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். 12ஆம் தேதினா ரொம்ப பக்கமாச்சே. நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாதுப்பா. அது சரி, என்ன இருந்தாலும் வெறுங்கையோட பொண்ணு அனுப்புனா எங்களுக்கு என்ன மரியாதை? ஆமா, முகூர்த்த தேதியை மாத்தி வச்சுட்டா ஒட்டியா நம்ம ரெட்டை வடம் செஞ்சு தங்கச்சிக்கு பூட்டி அனுப்பிடுவோம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொண்டு போய் குடுமா. முதல்ல மாப்பிள்ளை கொடு. மாப்பிள்ள, வெறும் காப்பி தண்ணி தானே நினைச்சிடாதீங்க. ஏதோ எங்களால முடிஞ்சது. இந்தாப்பா காசி, ரகுதி ஐயாவோ அவங்களும் வந்துட்டு இருக்காங்கப்பா. இங்கயா? வர்ற வழியில ஏதாச்சும் அவங்கள பார்த்தேன், விஷயத்தை சொன்னேன், உடனே நாங்களும் வரண்டாங்க. வர வேண்டாம் நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஐயோ, இங்க உட்கார சொல்றது கூட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா.
நமக்குள்ள என்ன வித்தியாசம்? வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஐயா முன்னாடி எப்படி உட்கார முடியும்? இவன் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க ஐயா. உட்காருப்பா. பரவாயில்லைங்க. ஐயா வந்ததுல இருந்து நிக்கிறீங்க, என்னால எந்திரிச்சு வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. தெரியும் தெரியும். லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் எங்ககிட்ட ஏன் சொல்லல? நீங்க சொல்லலைன்னா கூட வந்துட்டோம் பாத்தீங்களா? காசி, அப்ப நாங்க புறப்படுறோம். ஐயா முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு வா காப்பி தண்ணி குடிச்சிட்டு போனா சந்தோஷப்படுவோம். ஐயா நம்ம வீட்டு காப்பி தண்ணி எல்லாம் குடிப்பாரோ என்னவோ? என்ன காசி இப்படி சொல்லிட்டேன்? எனக்கு இந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. தினேஷ், காசி சொன்னதுக்காகவே நம்ம இங்க காஃபி சாப்பிடுறோம். கண்டிப்பா. உட்காரு, நீங்களும் உட்காருங்க. உட்காரு காசி. முகூர்த்த நாள் குடிச்சிட்டீங்களா? ஐப்பசி 12 நல்ல முகூர்த்தம்னு ஜோசியர் சொன்னாரு. நாள் ரொம்ப பக்கத்துல இருக்கேன் தான் யோசனை. நீ எதுக்கு யோசிக்கிற? பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நிலம் ஈரமா இருக்குங்கிறதுக்காக தோண்டிக்கிட்டே இருந்தா எப்படிங்க ஐயா? ஏற்கனவே கண் ஆபரேஷனுக்காக எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. உனக்காக என்ன வேணாலும் செய்வோம்ப்பா, அதுல எனக்கு சந்தோஷம் தான். ஐயா எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கனாலதான் ஆண்டவன் இவருக்கு தாராளமா கொடுத்துருக்கான். இவரு செய்யறது செய்யட்டும், உன்னால முடிஞ்சது நீ செய் காசு. என்னால தாளம் போடுறதும் பாட்டு பாடுறதும் தவிர வேற என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணு போதுமே காசு. வராத விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அற்புதமான மெட்டு போட்டு ஐயா காது குளிர மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. ஐயா பங்களாக்கு வந்து பாட்டு பாடணும்னு மனசுக்குள்ள ஒரு மெட்டு கட்டி வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஏலே மச்சக்கால, அங்க பாரு லட்சுமி. லட்சுமி என்ன லட்சுமி பாத்துட்டு பாக்காத மாதிரி போற? நிச்சயம் பண்ண அன்னைக்கு ரகுபதி ஐயாவும் மத்தவங்களும் இருந்ததால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு புலம்பி தீத்துட்டான். டேய், இதாண்டா நல்ல சந்தர்ப்பம், உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடு. அப்புறம் நான் எதுக்கு நந்தி மாதிரி? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் போகணும். ஏன் புள்ள பயப்படுற? நான் உன்னை கட்டிக்க போறவன் தானே. அது வந்து ஏன் வைக்கப்படுற? உன்னை பிடிச்சிருக்கான்னு ஆத்தா கேட்டுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். என் விருப்பம் தான் ஆத்தா விருப்பமும். எனக்கு சீதனமா ஒரு குண்டு பண்ணி தங்கம் கூட வேண்டாம், நீ கிடைச்சாலே போதும். ஏன் புள்ள எதுவுமே பேச மாட்டேங்கிற? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். முருகா என்றழைக்கவா, முத்து குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா. என்னம்மா என்ன ஊங்குற குங்கும மாதிரி என்னம்மா எழுதிருக்க? 1 கிலோ கடலை பருப்புல எத்தனை மசாலா வடை சொல்லலான்னு கேட்டா கரெக்டா சொல்லுவேன். அதை விட்டு போட்டு செத்தவங்க எடுத்து வச்சா பார்வை கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன கண்டாக்டரா? கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ, இது கதைமா. வீட்டுல தனியா உட்காந்து யோசிச்சு எழுதுற கற்பனை. என்ன சாக போற ஒருத்தி தன்னுடைய காதலனுக்காக கண்ணை எடுத்து கொடுத்தான்னு ஒருத்த கதை எழுதியிருக்கான். அதை படிச்சு என்ன கேக்குறா தெரியுமா? செத்து போனவன் கண்ணை எடுத்து வச்சா ஒருத்தருக்கு பார்வை கிடைக்குமா? சாக போறவங்க தன் கண்ணை எடுத்து கொடுக்கணும்னா எங்க போய் கேட்கணும், யாருகிட்ட எழுதி கொடுக்கணும் கேக்குறா. அவரு நீ உயிரோடு இருக்கும் போதுதானே உங்க கண்ணை கொடுக்க போற. காசி உங்க நாள் உன்னை பாக்குறத நீ பாக்க போறீல, அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்த கண்ணை கொடுத்தா கொடுக்க நமக்கு என்னமா? லட்சுமி கொஞ்சம் விவரமா சொல்லுமா. பைத்தியாரத்தமா இந்த மாதிரிலாம் எழுதாது. என்னடி இதெல்லாம்? அண்ணனுக்காக எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொன்னல, அப்புறம் ஏன்? இத பாரு, பார்வை கிடைச்சதும் முதல்ல உன் முகத்தை பார்க்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கு. நீ இல்லன்னு தெரிஞ்சா அண்ணா உசரிய விட்டுரும். எங்களை ஏமாத்திராத. அட நீ வேற. உயிரோடு இருக்கவங்க கண் எடுத்து யாருக்கும் வைக்க மாட்டாங்க. கண்ணு வேணுங்கிறவங்க ஐ பேங்க்ல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணும். டொனேட் பண்ணவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கண் எடுத்து மத்தவங்களுக்கு வைப்பாங்க. அப்போ டாக்டர் கிட்ட பேசிட்டேன், நானே ஆபரேஷன் பண்ணி வைக்கிறேன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டீங்க. 1000 சொல்லுவோம், ஆனா எதையும் செய்ய மாட்டோம். அதான் அரசியல்வாதி. This is too much. பாவம் அவங்க அப்பாவிங்க. நீங்க அந்த பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிச்சதுக்கு அப்புறமும் காசிக்கு கண்ணு கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இன்னி வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அவங்களை ஏமாத்துறீங்க. உனக்கு என்ன திடீர்னு அவங்க மேல அவ்வளவு பாசம்? எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதனாலதான். நானும் அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவளாச்சே. அப்போ கையில கொடியோட அவங்களையும் கூட்டிட்டு தெரு தெருவா கோஷம் போடு. கோஷம் போடுறது என்ன? உங்களை நடு தெருவுக்கு இழுத்திருப்பேன். எனக்கு மட்டும் ஒரு குடும்பம் இல்லாம இருந்திருந்தா. Shut your bloody mouth. நீங்க யார்கிட்ட பேசுறது தெரியுமா? தெரியும். சிரிச்சு பேசி கழுத்தறுக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியும்.
உனக்கும் எனக்கும் இடையில 25,000 ரூபாய் கான்ட்ராக்ட் மட்டும்தான். அதுக்காக நீ செய்யற அசிங்கத்தையும் அக்கிரமத்தையும் பொறுத்துட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஏய், பேசின படத்தை முகத்துல விட்டறீங்க. இப்ப கிளம்புடி. ஏய், இதுக்கு மேல நீ இருக்க சொன்னா கூட நான் இங்க இருக்க தயாரா இல்ல. ஓடி. என்ன தினேஷ் இப்படியா நடந்துக்கிறது? என்ன பாரு, பூமியே குலுங்கினாலும் இந்த ரகுபதி கொஞ்சம் கூட அசைய மாட்டான். அவ கிட்ட போய் அவ கிடக்கா விடுங்க. அவளை எப்படி அனுப்புறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே அவ எதுக்கு? ஓ, கிராமத்து ஜாதி மல்லியை பார்த்த உடனே சிட்டி ரோஸ் பிடிக்கல, அப்படிதானே? கரெக்ட். அந்த 2 பொண்ணுங்களையும் நினைச்சாலே என் மனசு ஆகாயத்துல பறக்குது. மறுபடியும் போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்கள வர சொல்லுங்க. ரிஸ்கான காரியம் தான், இருந்தாலும் நீ எனக்கு மஸ்ட் ஆச்சே. வீட்டுல யாரு? முனியம்மா, முனியம்மா. யாரு? நான் தான் காசி. ஓ, கணக்கு புள்ளியா? வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்ல. முனியம்மாவை ஏன் 2 நாளா பங்களா பக்கம் காணோம்? ஆத்தாளால மூச்சு விட முடியல, அதான் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போயிருக்கு. அதனாலதான் லட்சுமியாவது கூட்டிட்டு வான்னு ஐயா சொல்லி விட்டாரு. மந்திரி மகன் நாளைக்கு டெல்லிக்கு போறாரு. அவருக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சீக்கிரம் ஆகல. ஐயோ, நான் லட்சுமியை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்க போலான்னு நினைச்சேன். இல்லனாலும் நான் அங்க போறதா இல்ல. என்ன உள்ள எடுத்தறிஞ்சு பேசுற? உன் கல்யாண செலவுக்கு ஐயா தானே கொடுத்து உதவுறாரு. என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க போக மாட்டேன். ஒய்ராதிரி, நீ பெரிய ராமநாதபுரம் ராஜாவோட பேத்தி, கௌரவம் குறைஞ்சிரும். நன்றி கிட்ட ஜென்மம். லட்சுமி கொஞ்சம் வாயே. லட்சுமி, உன்னை வீட்டு வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அப்பு சொன்ன மாதிரி உதவி செய்யறவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதனால ஜவுளி கடைக்கு நான் காவேரி கூட்டு போறேன். நீ கொஞ்சம் போயிட்டு வாமா. கல்யாண தேதி நெருங்க எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. 4 பேர் 4 விதமா பேசிடாத அளவுக்கு உன்னை கௌரவமா கட்டி கொடுக்கணுங்கிறது தான் என் ஆசை. ரகுபதி ஐயா இல்லைன்னா தேவையில்லை. யாரோட தயவுலையும் என் கல்யாணம் நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு, நீ என்ன சின்ன பிள்ளையா? சொன்னா கேட்க மாட்டேன். ரகுபதி ஐயா இல்லைன்னா உன் கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல எனக்கு பார்வையே கிடைக்காது. ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா செலவையும் அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த தெய்வத்தோட மனசு நோகடிச்சா நாம நல்லா இருக்க மாட்டோம். என்னம்மா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? நான் போறேன். என் அண்ணனுக்கு கண்ணு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தெரியும், என் சொல்ல நீ எப்பவும் தட்ட மாட்ட. நீ கழுது குட்டி. காவேரி, என்ன ஜவுளி கடை போகும் மாதிரி சைலண்டா நின்று இருக்க? நீ புடவை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள முகூர்த்தமே முடிஞ்சிடும் போல் இருக்க. காவேரி, கொக்கு முழுங்க முடிஞ்சதுதான் கொத்தணும். புரியுதா? அதாவது காசு ரொம்ப கம்மியா இருக்கணுமா, ஆனா கலர் ரொம்ப பிரைட்டா இருக்கணுமா, சாயம் மட்டும் போகவே கூடாதா? இல்ல காசே போங்க. ஐயோ, பாடு வருங்க. பொண்ணு எப்படி கருப்பா சிவப்பா? இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். எங்க? பஸ்ல. ஓ, கண்ணாடி. என்ன கண்ணாடி? அன்னைக்கு நான் சொல்லனே, பஸ் கண்ணாடி அடின்னு. ஐயோ, அது இந்த பொண்ணு தானா? இந்த பக்கம் ஸ்பீக்கர் ஒன்னும் சரியாவல. பொண்ணு உங்க நேரம் இருக்குமா? இதுக்கு தான் லட்சுமி கையோட கூட்டு வரலாம் சொன்ன. கேட்டே நீ? அது எப்படின்னு அவளை ரகுபதியா அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. முடியாதுன்னு எப்படி சொல்றது? வாஸ்தவம் தான். காவேரி, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதாமா. புடவை எப்படி இருக்குண்ணே? காவேரி செலக்ஷன் சும்மாவா? கிளி சீட்டை பொறுக்கி போற மாதிரி கச்சிதமா எடுத்து போட்டுருக்காப்பா. லட்சுமிக்கு பொருத்தமான கலர். புடவை என்ன கலர்ண்ணே? ஐயோ, இது என்ன கலர்மா? ஆனந்தா ப்ளூ. ஆனந்தா ப்ளூ. ஆனந்தா ப்ளூவா? ராமர் ப்ளூப்பா. அப்படின்னா கிருஷ்ணர் கலர். என்ன ராமர்ன்றீங்க கிருஷ்ணர்ன்றீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. நானாப்பா சொல்றேன், ராமர் கிருஷ்ணன் ஒண்ணுன்னு. கிருஷ்ணர் தான் ப்ளூ. கருப்பு சிவப்பு பச்சை மஞ்சள் எல்லாம் கலந்ததுதான் ஒரு ஆனந்தா ப்ளூ. புரிஞ்சுதா? சரி சரி, கண்ணு கிடைச்சதும் இந்த ஆனந்தா கலர் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தரேன். மேட்சிங் ப்ளவுஸ் வாங்க. காசி, பொம்பளை சாமர்த்தியமே தனிப்பா. காவேரி என்னமோ கையை காட்டினா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா இந்த கண்ணாடி பாட்டி புரிஞ்சுட்டு டப்புனு கூட்டு போயிட்ட பாரு. அது எப்படின்னா புரியாம இருக்கும், அது அவங்க டிபார்ட்மெண்ட் ஆச்சே. இல்லப்பா, சண்டேல டிவி நியூஸ் பாக்குறவளா இருக்கும். ஆமா ஆமா. இது நீ டெய்லி சன் நியூஸ் பாக்குற மாதிரி சிரிக்கிற. என்ன கோவமா? சும்மா சொல்லக்கூடாது. கோபத்துலதான் நீ ரொம்ப அழகா இருக்க. என் கூட டெல்லிக்கு வரியா? உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். அடடடட, பந்தி முடிஞ்சு போச்சு, இன்னும் இலையே பாத்துட்டு இருக்கியே. போய் சூட் கேஸ பேக் பண்ணு, நைட்டுக்குள்ள மதுரைக்கு போனோம். அட போப்பா, காலங்காத்தால ஃபிளைட். ஓகே. நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இத கொண்டு போய் உன் வீட்டுல கூட பணம் உன்னுடைய கல்யாண செலவுக்கு பத்திரம்னா கேளு. இன்னும் தர நான் இவனை கொண்டு போய் விட்டுட்டு நாளைக்கே வந்துருவேன். கண்டதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக் கூடாது.
இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். உழைக்க கத்துக்கணும். புறப்பட்டு என்னப்பா காசி என்னால சந்த கடை பக்கம் ஆளே காணோம். தங்கச்சி கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு அதே சொல்லிட்டேன். சரி சரி. என்னப்பா கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்க போனீங்களாக்கு? பொண்ணாத்தாளா? லட்சுமி வரலையா? அவ வரலாத்தா, துணிமணி எடுக்கிற வேலைய காவேரி கிட்ட விட்டுட்டா. அது சரி, அண்ணன் பொண்டாட்டி கிட்ட இப்ப பொறுப்பா ஒப்படைச்சுட்டாளா? காவேரி அது கூட நான் உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இந்தா இது எப்படி இருக்குன்னு பாரு. இது யாருக்குயா? உனக்குத்தான். எனக்கா? ஏத்தா பிடிக்கலையா? ஏன் அத்தா அழுவுற? இந்த ஊருக்காரங்க அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறேன். யாரும் எனக்கு ஒரு கோடி துணி எடுத்து கொடுத்தது இல்ல. உனக்காவது எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. என் வயிற்றுல பிறக்கலனாலும் உன்னை என் பிள்ளையாதான்ப்பா நினைக்கிறேன். சரி சரி அழாதாத்தா. சரி, லட்சுமி கல்யாணத்துக்கு இந்த புடவை தான் கட்டிட்டு வரணும். என்ன வரேன். சரி காவேரி போலாம். விக்கிற விலைவாசியில துணிமணி எல்லாம் வாங்குற மாதிரியா இருக்கு. கொண்டு போனது எந்த மூலைக்கு? காவேரி கையில இருந்தது, இர்லாண்டியனை கொடுத்தது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வேலையை இழுத்து புடிச்சு துணிமணி பிரச்சனை முடிஞ்சு போச்சு. 2 சட்டை இருக்கு. யாருக்கு? அப்புவுக்கும் அண்ணனுக்குன்னு. மாமாவுக்கு எதுக்கு சட்டை? ஏன் நான் சட்டை போட்டா சாதியை விட்டு தள்ளி வச்சிருவாங்களோ? நீங்க பட்டை தானே போடுவீங்க, சட்டை போட்டு பார்த்தது இல்லையே, அதனாலதான் கேட்டேன். லட்சுமி வந்துட்டா. வந்துட்டாளா? வள்ளி, அந்த ஆனந்த கலர் புடவை எடுத்து காட்டு. ஏய் இத பாருடி, சேலை எவ்வளவு அருமையா இருக்குல்ல. இந்த கலர் நேரத்துக்கு எடுப்பா இருக்குல்ல. ஐயா என்னமா சொன்னாங்க? ஏதாவது கொடுத்தாரா? ஐயோ கடவுளே! என்னக்கா? ஐயா 200 ரூபாய் நோட்டு கட்டு. டிக்கெட் வாங்கல, குழுக்கள் இல்ல, பப்பர் அடிச்சுட்டே மச்சான். ஏழைங்களுக்கு அவர் தெய்வமாச்சே. ரகுபதி ஐயானா ரகுபதி ஐயா தான். ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப சலிச்சுக்கிட்டியே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அம்மாடி, பொழுது போற நேரமாச்சு. முகம் கைக்கால் கழுவிட்டு போய் விளக்கெத்து போ. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? தலைவலிக்கு தாத்தா. தலைவலியா? எங்க எப்படி வா? சும்மா லேசா தானே. பாவம், பழக்கம் இல்லாத வேலை இல்ல. அத்தா, மஞ்சள் அரைச்சி நெத்தியில 10 போடு, சரியாயிடும். அட நீ வேற என்ன, கல்யாணம் நெருங்க பொண்ணுங்களுக்கு இப்படிதான். தலை வலிக்கும், நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும், பசிக்காது, தூக்கம் வராது, ஒரே கனவுதான். போ சீ, வாய் மூடு. வாக்கப்பட்டு போய் வாய் என்ன அடங்கல பாரு. போங்க மச்சான். லட்சுமி, லட்சுமி, காலங்கத்தால எங்க போனா இவ? லட்சுமி, 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 ராத்திரி பாலத்துல இருந்து யாரோ குளிச்சுட்டாங்கன்னு வெட்டியா சொன்னாப்பா. விடுஞ்சிருந்தா யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுது. சரி, ரொம்ப கொடுமைப்பா. காசியோட தங்கச்சி லட்சுமி இல்ல, அவ போன கடையில இருக்கு. எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? லட்சுமி அம்மா, ஐயோ ஐயோ, ஊரே கூட்டி அவ கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சிருந்தனே. இப்படி ஊரே கூடி வந்து அவ கருவாணிக்கு நிக்குதே. நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ லட்சுமி. இப்படி வந்து உட்காருப்பா, அமைதியா உட்காரு. லக்ஷ்மி கொண்டு வந்துட்டாங்களே. கொண்டு வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துருவாங்க. லக்ஷ்மி பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்களா? ஊரே திரண்டு வந்திருக்குப்பா. காசி, ஊதுவத்தி எங்க இருக்கு?
பையில இருக்கு, மாட்டி வச்சிருக்கேன். தங்கமே முடியலையம்மா, ராசாத்தி எங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? லட்சுமி, ஐயோ லட்சுமி, லட்சுமி, ஐயோ நான் பெரிய பொம்பளை. அம்மா, அம்மா லட்சுமி, அம்மா எங்களை பாருமா, அம்மா எங்களை லட்சுமி, ஐயோ உங்க அப்பா கூப்பிடுறாருமா, கண்ணை திறந்து பாருமா, எங்களை பாருமா. பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். என் ஈரக்குலையே வெடிச்சிரும். கை கால் விழுந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இங்க ஒருத்தன் கிடக்குறேன். ஒரு உசுறு வேணா என் உசுரை எடுத்துக்க வேண்டியதானே. அந்த எவனை கூட நான் வேண்டாதவனா போயிட்டேனே. அண்ணனுக்கு கண்ணு வந்துரும் சந்தோஷமா சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தாளே, ஏமாவ இப்படி கிடக்குறாளே. அம்மாடி காவேரி, நம்ம லட்சுமி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாளம்மா, போயிட்டாளே. லட்சுமியை கொண்டுட்டு வந்துட்டாங்கல்ல? கொண்டு வந்துட்டாங்கப்பா. தங்கச்சி பாக்கணும், பாக்கணும். ஐயா, உன் தங்கச்சி கிடக்குற கோலத்தை பாத்தியா ஐயா? பாரியா லட்சுமி, லட்சுமி கண்ண மீன் கொத்திட்டு போச்சுன்னு சொன்னாங்க. அப்போ உனக்கு என்ன மாதிரி கண்ணு ஐயா, காசி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு படாத பாடுபட்டியே ஐயா. அவன் நம்ம எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு போயிட்டாரு ஐயா. லட்சுமிக்காக ஒரு ஆனந்த கலர் புடவை எடுத்தல, ஆனா பொண்ணு அவளுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். பொண்ணத்துக்காக போட்டு அனுப்பு. லட்சுமி, வணக்கம் ஐயாவோட தயவால போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலே பணத்தை கொடுத்துட்டாங்க. ஐயா, ஐயா, ஐயா மக கிடக்குற கோலத்தை பாத்தீங்களா ஐயா? அம்மாடி லட்சுமி, ஐயா வந்திருக்காரு பாருமா. ஐயா வந்துட்டாரு. ஐயா, 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 காசி நான் இங்க இருக்கேன். அழாத காசி, ஐயா, அழாத. என்னையா பாவம் பண்ணோம், எங்களுக்கு ஏன் அது சோதனை பாருங்க ஐயா. ஐயா, சின்ன பிள்ளைல இருந்து இப்படிதான் ஐயா, எதையும் வெளியில சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவா. வெளியில சொன்னதா புரியும். இல்லடா, என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில அடுத்து கூறு போட்டுப்பாங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் எப்படி எப்படி நன்றி சொல்றதே தெரியல. என்ன காசி இது? அழாத காசி, நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விதி. விதிதாயா, கொண்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியடா. கண்ணு தர நீ ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டியடா. எவனாவது அவனை காப்பாற்ற வந்தீங்க கொலை பண்ணி போடுவேன். நாம தானே அவனை பெரிய கடவுள் நினைச்சிருந்தோம். ஆனா ஒரு அயோக்கியடா.
கொலையாருடா. நம்ம லட்சுமி சாகிறதுக்கு காரணமே இவன் தானா? இங்க பாருங்கடா, சாகிறதுக்கு முன்னாடி லட்சுமி எழுதி வச்ச லெட்டரை பாருங்கடா. செத்துட்டானா? அந்த பாவி செத்துட்டானா? அவெல்லாம் உயிரோட இருக்க கூடாது. என் தங்கச்சிக்கு நீங்க தான் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்து நடத்தணும். லட்சுமி, என் கழுதுக்குட்டி அண்ணா பரமா. ஐயா காசி, காவேரி, கண்ணு வேணும்னு ஆசைப்பட்டதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச தண்டனை. இனிமே எனக்கு கண்ணு வேண்டாம். இது பழா போன உலகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கண்ணு வேண்டாம். வேண்டாம்.